இதை 4 பேருக்கு சொல்லுவோம் அப்படின்றனால தான் அந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது அதிகபட்சமாக 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் இந்த செஷனு. என் வாழ்க்கையை மாற்றின மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணன்றதை என்னால் அடித்து சொல்ல முடியும். அதனால் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதிகபட்சமாக இருக்கும். இதை வந்து உங்களுடைய நேரமாக நீங்கள் முடிவு பண்ணி கொஞ்சம் கவனத்தை சிதற விடாம, நான் என்ன சொல்ல வரேன்றத மட்டும் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா, மேபி என் லைஃப்ல மாற்றம் கிடைச்ச மாரி, உங்க வாழ்க்கையிலயும் மாற்றம் கிடைக்கும். ஸோ இந்த 1 1/2 மணி நேரம் நான் ஜஸ்ட்டு சர்வீஸா தாங்க சொல்ல வந்திருக்கேன். இத வந்து பயனுள்ளதா ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட பொறுப்புங்க. இது கட்டாயமும் கிடையாதுங்க. இந்த இடத்துல முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் தான் குடுக்குறோம். எனக்கு கிடைச்ச தகவல உங்கள்ட்ட நான் பரிமாறிக்கிறேன். இதுல எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நீங்க இந்த செஷன் முடியும்போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் இன்விடேஷன் வந்திருக்கும். நெவர் டிபெண்ட் ஆன் இன்கம், மேக் இன்வெஸ்ட்மென்ட் டூ கிரியேட் எ செகண்ட் இன்கம். இது சொன்னது யாருன்னாங்க, வாரன் பஃபட். ஷேர் மார்க்கெட்ல அவர் ஒரு பெரிய தந்தை அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டோட தந்தை அப்படின்றாங்க. எப்பவுமே கோடீஸ்வரன் ஆனதுக்கப்புறம், உலகத்துல பணக்கார லிஸ்ட்ல இடம் பிடிச்சதுக்கப்புறம், அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் ஏத்துக்குருவாங்க. ஏன்னா சாதிச்சுட்டாரு. இது மாரிலாம் நம்ம சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி, யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. இவன் பெரியவன், பெருசா சொல்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்ல வந்துருவாங்க. பட் சாதிச்ச ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட அனுபவத்த முடிவு பண்ணி சொல்லியிருக்காரு. ஒரு வருமானத்த நம்பி வாழாதீங்க. 2வது வருமானத்த ஒரு வருமானம் இருக்கும்போதே கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இது எப்ப சொன்னாருன்னா, ஒரு 15 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி முடிச்சுட்டாருங்க. நம்ம அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு கோட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் 4 பேருக்கு சொன்னதோட விட்டுட்டோம் நம்ம. அத ஆராய்ச்சி பண்ணல, அனுபவிக்கல அத. ஆனா இந்த பேண்டமிக், இந்த கோவிட் வந்து நெறைய உணர்த்திருச்சு. வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தெரியும். ஐயோ! முடியலங்க என்னால. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. சம்பளம் குடுப்பாங்களான்னு தெரியலங்க. பாதி சம்பளம் தான் குடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி இருக்கிற சம்பளத்துல ஒரு கமிட்மெண்ட்ட உருவாக்கிட்டேன். இதுக்கு லோன் கட்டணும், அதுக்கு லோன் கட்டணும், ஃபீஸ் இது பண்ணணும், இது பண்ணணும். ஒவ்வொரு மைண்டும் டிஸ்டர்பா இருக்கிற மக்கள நான் நெறைய இந்த 8 மாசத்துல பார்த்துட்டேங்க நானு. அதனால தான் இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் முழுக்க, முழுக்க இத வந்து சர்வீஸா பண்ணலாம். இத ஏன் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, பிசினஸ் நோக்கத்த எடுத்துட்டு, மக்கள வளர்க்கறதுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா நோக்கத்தோட தான் இந்த பிபிடிய நம்ம கிரியேட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம. ஸோ அந்த மாரி 2வது வருமானத்த ஒரு கிரியேட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு அப்படின்னா, அத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 1 1/2 மணி நேரம் நீங்க செலவு பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். பெரும்பாலும் 2வது வருமானத்த நோக்கி ஏன் போறதில்ல அப்படின்னா, பெருசா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வருமோ? நம்மளுக்கு இங்க 50,000 சம்பளம் குடுத்துருக்காங்களே, இது போதும். 1,00,000 சம்பளம் குடுக்குறாங்களே, இது போதும். 5,00,000 சம்பளம் வருது, இது போதும் அப்படின்ற மனப்பான்மையில நம்ம வாழ்ந்துட்டோம் நம்ம. இந்த பேண்டமிக் நமக்கு நெறைய புரிய வச்சனால, இப்ப அத தாண்டி உடைச்சு வெளில வரலாம் அப்படின்னா, இப்ப இருக்கிற பிரச்சனையிலேயே நமக்கு பணம் பிரச்சனையா இருக்கும்போது, இப்ப எங்க இருந்துடா இன்வெஸ்ட் பண்றது? ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸ் ஆயிடுச்சுன்னா, திரும்ப எங்க இருந்து எந்திரிக்கிறது? அதையும் மீறி நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏதாவது பிளான் பண்ணலாம்னு நெனச்சா, பக்கத்துல இருக்கவங்க வேண்டாம், வேண்டாம் நீ ரிஸ்க் எடுக்காத அப்படின்ற ஒரு ஒரு நெகட்டிவிட்டி தான் நம்மள சுத்தி நெறைய இருக்குங்க. பட் இந்த இடத்துல உங்களுக்கு நாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தான் காட்ட வரோம் நாங்க. 2வது வருமானத்துக்கு. முழுக்க அந்த 1 1/2 மணி நேரம் கவனிச்சு கேளுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நீங்க எங்கேயும் விழ வேண்டியதில்ல. எங்கேயும் பெருசா லாங் ஜம்ப் பண்ண வேண்டியதில்ல. எங்கேயும் பெருசா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்ல. பெருசா படிச்சிருக்கணுன்றது கூட அவசியம் இல்லங்க. இப்ப நான் சொல்ற 1 1/2 மணி நேரத்த நீங்க பொறுமையா புரிஞ்சுட்டீங்கனாலே, நீங்க 2வது வருமானத்த ரொம்ப ஈஸியா உருவாக்கிக்கலாம் அப்படின்றது தான் இந்த டோட்டல் செஷனே. ஸோ ஃபிரெண்ட்ஸ், நம்ம செஷனுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இந்த 2021 ஹேப்பி நியூ இயர் விஷ் பண்ணிக்கிறேன். 2020ல நெறைய பேரு இந்த கிரிப்டோல வந்தவங்கலாம் தப்பிச்சுட்டாங்க. என்னோட ஃபீல்டுல வந்தவங்க தப்பிச்சுட்டாங்க. இதுல வராதவங்க நெறைய சிரமப்பட்டுருந்தாங்க 2020ல. பட் அதெல்லாம் கடந்து இந்த 2021 ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்த குடுக்கக்கூடிய, ஒரு பொருளாதாரத்த பெருசா ஈட்டக்கூடிய ஒரு ஆண்டா அமையணுன்றது கடவுள வேண்டிட்டு, உங்களுக்கும் அத வாழ்த்து சொல்லிட்டு, நான் செஷனுக்குள்ள போறேன் நானு. நான் பேசிக்கா இந்த ஒரு டைட்டில் எடுத்து தாங்க எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிப்பேன் நானு. ஏன்னா, இது நெறைய பேருக்கு வந்து நெறைய விஷயத்த புரிய வச்சிருக்கு. எனக்கு எப்படி புரிஞ்சதோ, அது மாரி நான் ஒவ்வொரு செஷன்லயும் இந்த வேர்ட யூஸ் பண்ணும்போது நெறைய பேரோட லைஃப் ஸ்டைல மாத்திருக்குங்க. நான் இப்போ ஓப்பன் மீட்டிங் போக ஆரம்பிச்சுட்டேன் நானு. அதுல நெறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க நீங்க சொன்னது எனக்கு நடைமுறையில நடந்திருக்கு. நான் இப்போ கொஞ்சமா மாத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு. பிரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் இஸ் ஃபார் இன்டெலக்சுவல்ஸ். அப்படின்னா, ஒரு விஷயத்த ஒண்ணு அறிந்து செயலாற்றுங்க, இல்லன்னா அறிவார்ந்து செயலாற்றுங்க. ஆனா செயலாற்றுங்க அப்படின்றாங்க. 15 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நெறைய துறைகள் வந்ததுங்க. அதெல்லாம் நம்ம காதுல கேட்டுட்டு, கண்ல பார்த்துட்டு விட்டுட்டோம் நம்ம. அதோட விளைவு என்ன அப்டின்னா, இன்னைக்கு நம்மள அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அந்த துறை வளர்ந்து போய் நின்றுருக்கு. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்மள கைய புடிச்சு இழுத்துட்டு போன விஷயங்கள் கூட நடந்திருக்கு. அத உதறி விட்டு வெளில வந்திருக்கோம் நம்ம. வேண்டாம் எனக்கு இது புடிக்கல அப்டின்ட்டு. இல்ல எனக்கு கேட்க இஷ்டம் இல்ல அப்டின்னு சொல்லி உதறி விட்டு வெளில வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுக்கு கடந்து போன விஷயங்கள் தான். அதுல குறிப்பா ஒரு 4, 5 விஷயத்த மட்டும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு, நம்ம செஷனுக்குள்ள போலாம் நம்ம. அறிந்து செயலாற்றுறது, அறிவார்ந்து செயலாற்றுறதா அப்டின்னா, இப்ப உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்து ஒரு 15 வருஷம், 20 வருஷம் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. "இங்க ஒரு லே அவுட் போடுப்பா, நல்லா இன்கம் வரும். நம்ம கையிலயும் பணம் இருக்கும். நம்ம ஒரு பிசினஸ் தேடிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது." கிடைக்கும்போது என்ன சொல்றாரு, "ஃப்ரெண்ட் சொன்னாரே" அப்படின்றது மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு, உடனே அதுல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, ஒரு லே அவுட்ட போட்டு, பெருசா வந்து பணம் பார்த்துட்டாங்க. இது வந்து அறிந்து செயலாற்றுதுங்க.
அறிவார்ந்து செயலாற்றுறது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. அறிவார்ந்து செயலாற்றுறது என்ன அப்படின்னா, அதே ஃப்ரெண்ட் ஒரு இடம் வாங்கி போடுப்பா, ஒரு லே அவுட் போடு, உனக்கு பிசினஸ் வரும்னு சொன்ன உடனே யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சொன்ன ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்கே. இத ஏன் நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசமோ, 2 மாசமோ டைம் எடுத்து, எங்க லே அவுட் போடுறது? இந்த லே அவுட் போடுறனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கு? இதுல எவ்வளோ சீக்கிரம் பின்னாடி சுத்தி பேக்கிரவுண்ட் என்ன டெவலப் ஆகப்போகுது? என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ்ல வரப்போகுது? இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி, இதுக்கு எத்தன பேர வேலைக்கு வைக்கணும்? எப்படி ப்ரமோட் பண்ணணும்? இதெல்லாம் ரொம்ப யோசித்து பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து அறிவார்ந்த செயலாற்றல். நான் புரியறதுக்காக சொல்றேன். இப்ப நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம அறிந்தும் செயலாற்றல, அறிவார்ந்தும் செயலாற்றல. காரணம் என்னன்னா, நம்ம ஒரு யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நான் ஜெனரலா இருக்கிற விஷயத்த தான் ஷேர் பண்ணிட்டு வரேன் நானு. ஜெனரலா ஒரு 85% ஆஃப் பீப்பிள் இந்தியால வந்து எம்ப்ளாயி பீப்பிளா தான் இருக்காங்க. பிசினஸ் பீப்பிள்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5%லேருந்து 6%. சாரி 10%. இன்வெஸ்டர் கேட்டகரி வந்து ஒரு 5%லேருந்து 7% இருக்காங்க. இதுதான் டோட்டல் இந்தியாவோட ச ரிசர்ச்சோட சர்வே இது. அப்ப 85% ஆஃப் பீப்பிள் என்னன்னா, ஒரு வட்டம் போட்டு நம்மளுக்கு இது போதும் அப்படின்ற மனநிலையிலே வாழ்ந்துட்டு இருக்கனால, புதுசா எதுவும் நம்ம ஆராய்ச்சி பண்றதோ, புதுசா எதுவும் தேடுறதோ, இன்னும் சொல்லப்போனா ரொம்ப ஃபிராங்கா சொல்லணும்னா, ரிஸ்க் எடுக்க நம்ம பயந்து உட்கார்ந்துட்டோம் நம்ம. வேண்டாம் போதும். எதுக்கு இதுலருந்து அங்க ஜம்ப் பண்ணணும்? எதுக்கு அங்க போணும்? அப்படின்ற ஒரு ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு, ஒரு வட்டத்த போட்டு நம்ம இருந்துட்டோம் நம்ம. அது மாரி தவற விட்ட விஷயங்கள சிலது நான் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கும் அது புரியும். நீங்களும் அத அனுபவிச்சு தான் வந்திருப்பீங்க நீங்க. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் நான் முதல்ல சொன்ன மாரி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா பணம் போட்டவங்க, ஒரு வேடிக்கைக்கு பணம் போட்டவங்க கூட பணம் பார்த்துட்டாங்க. அறிந்து செயலாற்றுறவங்களும் பணம் பார்த்துட்டாங்க. நான் எதுவுமே பணம் இல்லங்க என் கையில. ஆனா எனக்கு பேச்சு திறமை இருக்குங்க. எனக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியுங்க. அப்படின்னு சொன்ன மீடியேட்டர் கூட அந்த டைம்ல கோடிக்கணக்குல பணம் பார்த்துட்டாங்க. சரி ரியல் எஸ்டேட் மார்க்கெட் நல்லா இருக்கா? இப்ப இறங்கி பண்ணலாமா? அப்படின்னா, இது ரைட் டைம் கிடையாதுங்க. அந்த செஷன் முடிஞ்சிருச்சு. அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 வருஷம், 6 வருஷம், 8 வருஷம்னு சொல்றாங்க. திரும்ப ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஓரளவுக்கு டெவலப் ஆறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு, நமக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பீரியட, இந்த ஒரு கான்செப்ட்ட நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஷேர் மார்க்கெட் பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 10க்கு ஃபேஸ் வேல்யூ வந்த ஷேர். சும்மா ஒரு 10,000 ஷேர், 1000 ஷேர் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஷேரோட மதிப்பு 1,00,000 2,00,000லாம் போயிட்டு இருக்கு. சென்செக்ஸும் பெருசா கிராஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல நம்ம பெருசா இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா, இந்த ஒரு பீரியடுமே வந்து ரொம்ப ஸ்லோவாயிடுச்சுங்க. நெறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ். பயங்கர வாலடைல். இந்த மார்க்கெட்லயும் போய் இப்ப நம்ம பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸ்ங்க, எல்ஐசிங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் எல்ஐசி மட்டும் தான் இருந்தது. பக்கத்துல பிரைவேட் இன்சூரன்ஸ் இப்ப வந்திருக்க மாரிலாம் அப்ப கிடையாது. ஒன்லி எல்ஐசி தான். இன்சூரன்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. எல்ஐசி போட்டியான்னு தான் கேட்பாங்க. அது மாரி ஒரு ஏஜென்ட் என்ட்ட ரெகுலரா பிரீமியம் வாங்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு இன்விடேஷன் குடுத்து, என்னோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன இன்வைட் பண்றாரு. சரி நானும் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் போய் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு போனா, அங்க ஒரு பெரிய பங்களா அளவுக்குள்ள வீடு கட்டியிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு எல்ஐசி ஏஜென்ட்டோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் என்ட்ட ரூ. 350 என்னமோ வாங்குவாரு. அதிகபட்சமா 5000மோ, 10,000மோ ஒரு பிரீமியம் கலெக்ட் பண்ணேன்னு அந்த டைம் என்ட்ட சொல்லுவாரு. என்ட்ட வாங்குற ரூ. 300 பிரீமியமுக்கு அவருக்கு ரூ. 61 என்னமோ தான் வந்து அவருக்கு கமிஷன் கிடைக்கும். நான் அப்ப யோசிப்பேன், ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டா இருந்து எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறாரு? வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே! அப்படின்னு. அந்த டைம் வந்து நானும் ஏதாவது பிசினஸ் பண்ணக்கூடாதா? ஏதாவது எடுத்து சம்பாரிக்க கூடாதா? அப்படின்ற ஒரு ஆர்வத்துல பல பிசினஸ எடுக்கலான்ற யோசனையில இருந்த பீரியட்ல இவரையும் யோசிச்சேன் நானு. எல்ஐசி பண்ணலாமான்னு. 10 வருஷம் கடந்ததுக்கப்புறம் 10, 13 வருஷம் கடந்ததுக்கப்புறம் ஒரு பங்களாவ போய் பார்த்தோனே எனக்கு உடனே தோணுச்சு, நம்ம எல்ஐசி ஏஜென்ட் ஆகி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அட்வைசர் ஆயிட்டு, எல்ஐசி ஏஜென்ட் ஆகிட்டு, பேக்க தூக்கிட்டு ஃபீல்டுக்குள்ள போறேன். நான் போன டைம் வந்து அவர பார்த்து 13 வருஷத்துக்கு அப்புறம். நல்லா கவனிங்க. 13 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் அந்த ஃபீல்டுக்குள்ள நுழையிறேன். நான் நுழையும்போது நெறைய பிரைவேட் இன்சூரன்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அப்ப நான் ஒரு ப்ராடக்ட்ட பத்தி பேச போறேன் அப்படின்னா, பேசிட்டு வந்து நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லும்போது, நாளைக்கு நான் அடுத்து போறதுக்குள்ள 10 பேர் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்ப என்னாச்சுன்னா, கிளையன்ட்க்கு கன்ஃப்யூஸ் ஆயி, யாருக்கு நல்லா பேச தெரிஞ்சுச்சோ, யாருக்கு நல்லா கன்வின்ஸ் பண்ண தெரிஞ்சுச்சோ, அவங்கட்ட தான் ப்ராடக்ட்ட, பிசினஸ குடுத்தாங்க. போட்டி அதிகமாயிடுச்சு. இப்ப இங்க என்ன சொல்ல வரேன்னாங்க, ஒரு துறை ஆரம்பிக்குது. இந்த துறையில கால வச்சா நம்ம சக்சஸ் பண்ண முடியும். இத எல்லாரும் ஏத்துக்க முடியும் அப்படின்னு நீங்க அறிவார்ந்து செயலாற்றினாலும் சரி, இல்ல புதுசா ஒரு துறைய மக்கள் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி அறிந்து செயலாற்றினாலும் சரி, ஆரம்ப கட்டமா இருந்தா நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க. இதுதான் சிம்பிள். நீங்க நடுவுலயோ, லாஸ்ட்லயோ வந்தீங்கன்னா, நம்ம கைய சுட்டுக்கிட்டது தான் மிச்சமா இருக்கும். இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன் பாருங்களேன். ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப் வந்ததுங்க. இந்த ஆப் முதல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்த நோக்கியோகாரன்ட்ட தான் முதல்ல போனான். ஏன்னா ஒரு பீரியட்ல நோக்கியா ஃபோன தவிர வேற எந்த ஃபோனுமே நம்ம கையில கிடையாது. ஏன்னா அவன் மட்டும் தான் இருந்தான். எல்ஐசி மாரி. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் நோக்கியாட்ட தான் போனான் அவன். நோக்கியாவோட கெட்ட நேரம், ஆண்ட்ராய்டோட ஆப்ப ஏத்துக்க மறுத்தாங்க. இப்ப என் மக்கள யாரையும் நான் கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. தயவுசெய்து நீ எடுத்துட்டு போ, வெளியில போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. டெக்னாலஜி கண்டுபிடிச்சவர்னால சும்மா இருக்க முடியல. இத யார்ட்டயா கொண்டு போய் சேர்க்கணுமேன்னு சொல்லிட்டு அவன் விடாம ஒவ்வொரு படியா ஏறி இறங்குனான். அந்த இடத்துல சாம்சங் உள்ள மாட்டுனாங்க. சாம்சங்கிட்ட கொண்டு போய் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ப தெரியப்படுத்துனான். நான் இத ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு
அறிந்து இல்ல, அறிவார்ந்து. ஃபியூச்சர்ல இப்படி வரப்போகுது அப்படின்றத அறிவார்ந்து சாம்சங் வந்து 50% பட்டன் ஃபோனும், 50% வந்து நான் ஸ்மார்ட் ஃபோனும் கொண்டு போறேன். எது நிறைய சேல்ஸ் ஆகுதோ அதோட புரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப அறிவார்ந்து செயலிடுறனால, இன்னைக்கு நோக்கியா எங்க போச்சுன்னு தெரியலங்க. ஆண்ட்ராய்டு மார்க்கெட்ட புடிச்ச சாம்சங் இன்னைக்கு கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த தாங்க சொல்ல வரேன். ஒரு துறை ஆரம்பிக்குது. அது இதுதான் இனிஷியலு, இதுதான் பிகினிங் அப்படின்னா, கிணத்துல கண்ண கட்டி கிணத்துல குதிக்கிற மாரி குதிச்சிருங்க. தப்பே கிடையாது. லைஃப்ல சக்சஸ் ஆகணும், மேல வரணும், பல லட்சங்கள சம்பாரிக்கணும், இல்ல நான் ஒரு லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில ரிஸ்க் எடுத்து தாங்க ஆகணும். ரிஸ்க் எடுக்காம யாருமே மேல வரலங்க. நீங்க எல்லாரோட ஹிஸ்டரியும் போய் பார்க்கலாம் நீங்க. வாரன் பஃபெட்லேருந்து, பில் கேட்ஸ்லேருந்து, அமேசான்லேருந்து யாரும் டக்குன்னுலாம் பணக்காரன் ஆகலங்க. அவங்களோட ஸ்டோரி படிச்சீங்கன்னா தெரியும். அவ்வளோ அடிபட்டு தான் மேல வந்திருக்காங்க. நான் அவங்கள பெருசாலாம் அடிபட சொல்லல. இப்போ உங்களுக்கு துறைய அறிமுகப்படுத்துறேன். இந்த துறை எவ்வளோ ஸ்ட்ரென்த்ன்றதையும் நான் காட்டுறேன். இதுல எவ்வளோ வேல்யூ இருக்குன்றத காட்டுறேன். எவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இதுல எவ்வளோ பெருசா நீங்க ஏர்ன் பண்ண முடியுன்றதையும் காட்டுறேன். முக்கியமா உங்களுக்கு 2வது வருமானம் இதுல மிகப்பெரிய அளவுல கை கொடுக்குன்றதையும் நான் உங்களுக்கு ஒரு துறைய நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்துறேன் நான். அப்ப அந்த துறை என்ன? அத தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்கா சில விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்கு எவல்யூஷன் ஆஃப் மனி அண்ட் டெக்னாலஜி இத தெரிஞ்சுட்டா நம்ம உள்ள ஈஸியா போயிரலாம். ஏன்னா நானும் ஒரு டெக்னாலஜி துறைய பத்தி தான் உங்கள்ட்ட பேசப் போறேன் நான். அப்ப இதுல தான் வந்து அது ஆரம்பிக்குதுன்னும்போது, இத பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் உங்களுக்கு அடுத்தது ஈஸியா புரியும். கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. அந்த காலத்துல வந்து பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. பேர்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. என்ட்ட ஒரு பொருள் இருக்கும், உங்கட்ட ஒரு பொருள் இருக்கும். குடுத்து பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தங்கம் வந்ததுங்க. அப்புறம் மெட்டல் காயின் வந்தது. அப்புறம் ஃபியட் கரன்சி. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ரூவா நோட்டெல்லாம் ஃபியட் கரன்சின்னுவாங்க. பேப்பர் மணி. அப்புறம் என்ன சொன்னாங்க, நீ கட்டுக்கட்டாலாம் வந்து நீ பணத்த எடுத்துட்டு போனா, ஜஸ்ட் ஒரு கார்டு எடுத்துட்டு போனா போதும். பிளாஸ்டிக் கார்டு. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்லாம் பிளாஸ்டிக் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இப்ப இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. எலக்ட்ரானிக் மணி. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கவனிக்கணும். ஒவ்வொரு டெக்னாலஜியுமே நம்மளுக்கு ஒரு சௌகரியத்த குடுத்து குடுத்து தான் மாறிக்கிட்டு வருது. நம்ம யாரும் யார் சட்டையும் பிடிச்சு கேட்கறதில்ல. ஏன் இதுக்கங்க மாத்துனீங்க? இதுக்கப்புறம் ஏன் இத மாத்துனீங்கன்னு நம்ம கேட்க முடியல. காரணம் என்ன? நம்மளுக்கு அது தோதுவா இருக்கு. ரொம்ப வசதியா இருக்கு. மெட்டல் காயின்ஸ்ன்றது காயின பை ஃபுல்லா அள்ளிட்டு போ முடியல. ரூவா நோட்டுன்னும்போது ரொம்ப சௌரியமா இருந்தது. ரூவா நோட்ட கட்டுக்கட்டா எடுத்துட்டு போ முடியல. ஒரு கார்டு குடுத்தா போதும். கார்ட யூஸ் பண்ணா போதும்னாங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அதோட இன்னும் சௌரியமா இருந்தது. சரி கார்டு கூட எடுத்துட்டு போனாம்பா. நீ ஃபோன் பேசிட்டு இருக்கல. அந்த ஃபோன்லயே நீ பணத்த பரிமாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானிக் மணி கொண்டு வந்தாங்க. அது இன்னும் சௌரியத்த குடுத்தது. அப்போ ஒரு டெக்னாலஜி வர்றது உண்ம. அத அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அத ஏத்துக்க முடியுது. நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்ட குடுக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கே தெரியாம அந்த டெக்னாலஜிக்கு மாறிட்டு வர்றாங்க. இதுதான் உண்ம. அப்ப இதோட உச்சகட்டமா தான் இப்ப கிரிப்டோ கரன்சின்னு ஒரு டெக்னாலஜி உருவாயிருக்குங்க. இதுவும் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் மணி தான். ஜிபே, ஃபோன்பே மாரி இதுவும் ஒரு எலக்ட்ரானிக் மணி தான். டிஜிட்டலா தான் நீங்க பரிமாறிக்கிறீங்க. எலக்ட்ரானிக் மணிக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் என்ன சின்னதா ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னா, எலக்ட்ரானிக் மணிய பொறுத்தவரைக்கும் ஜிபே, ஃபோன்பேய பொறுத்தவரைக்கும் இந்தியாக்குள்ள நீங்க எந்த மூலையில யாருக்கு வேணா நீங்க பணத்த அனுப்பிச்சுக்கலாம். கிரிப்டோ கரன்சின்றது உலகத்துல எந்த மூலையில யாருக்கு வேணா நீங்க பணத்த அனுப்பிச்சுக்கலாம். பார்டர்லெஸ் கரன்சின்னு சொல்லுவாங்க. யாருக்கு வேணாலும் இங்கேருந்து அமெரிக்காக்கோ, ஜப்பானுக்கோ, சைனாக்கோ இங்கேருந்து எஸ்எம்எஸ் அனுப்புற மாரி, உங்க பணத்த அவங்களுக்கு அடுத்த செகண்ட் நீங்க அனுப்பிச்சுக்கலாம். அப்ப கோல்டுலேருந்து மெட்டல் காயின்லேருந்து, மெட்டல் காயின்லேருந்து பேப்பர் கரன்சிலேருந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இவ்வளோ தூரம் நம்ம தாண்டி வந்துட்டனால, இதுக்கும் வந்தாகணுன்றது கட்டாயம்ன்னு சொல்ல வரேன் நான். இத வரமாட்டேன்லாம் அடம் பிடிக்க முடியாது. இது எப்படி மாறுச்சோ, அது மாரி இதுவும் மாறப்போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னாங்க, இது நான் மட்டும் சொல்லலங்க, இந்தியா மட்டும் சொல்லலங்க. உலகத்துல ஒரு 78 நாடுகள் வந்து இத முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப இது இந்த டெக்னாலஜி ஒரு ஆரம்ப கட்டத்துல இருக்கு. இத நீங்க புரிஞ்சு, நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா, எப்படி ஷேர் மார்க்கெட்ல போனவங்க பெருசா பணம் பார்த்தாங்களோ, எப்படி ரியல் எஸ்டேட்ல போனவங்க பணம் பார்த்தாங்களோ, அது மாரி நாமளும் இந்த டைம கரெக்ட்டா பயன்படுத்தி பெருசா பணம் பார்க்கலாம். நாம தான் பயனியரா இருப்போம்ன்றத சொல்ல வரேன். இந்த துறைய பொறுத்தவரைக்கும். சரி ஓகே. மணிய பொறுத்தவரைக்கும் கிரிப்டோ கரன்சி பார்த்தோம். டெக்னாலஜி பாருங்க. ரேடியோ வந்தப்போ நமக்கே ஆச்சரியமா இருந்தது. ஒரு பெட்டிக்குள்ள பாட்டு கேட்குதான்னு. அத தாண்டி டெலிஃபோன் வந்ததுங்க. கம்ப்யூட்டர், இன்டர்நெட் வந்தப்ப வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உலகத்த பார்க்க ஆரம்பிச்சோம். இப்ப ஸ்மார்ட் போன் வந்து நம்மள ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம ஆட்டி படைச்சுட்டு இருக்கு. பணம் இல்லாம, பர்ஸ் இல்லாம கூட வெளியில போ முடியுதுங்க. ஆனா ஃபோன் இல்லாம வெளியில போ முடியல. ஏன்னா ஃபோன்லயே நீங்க பணத்தையும் பரிமாறிக்கலாம். உங்க தகவலையும் பரிமாறிக்கலாம். என்டர்டெயின்மென்ட்டாவும் வச்சுக்கிறோம் நம்ம. ஒரு நிமிஷம் ஃபோன் பார்க்காம நம்மளால இருக்க முடியல. அந்த அளவுக்கு நம்மளோட உடம்புல இது புகுந்துருச்சு ஸ்மார்ட் போன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்டர்நெட், இந்த ஸ்மார்ட் போன் எப்படி வேர்ல்ட ரூல் பண்ணிட்டு இருக்கோ, அதோட ரொம்ப சக்தி வாய்ந்ததா ஒரு டெக்னாலஜி அறிமுகமாயிருக்கு. அந்த டெக்னாலஜி பேர் பிளாக் செயின் சொல்றாங்க. இந்த பிளாக் செயின் வந்து இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இதுதான் ஹையஸ்ட் டெக்னாலஜியா இருக்கும்னு ஒரு சர்வே சொல்லுது. அப்ப இங்க நல்லா கவனிங்க. பணத்தோட உச்சகட்டமா இருக்க ஹையஸ்ட் டெக்னாலஜியா இருக்க கிரிப்டோ கரன்சிய பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. டெக்னாலஜில ஹையஸ்ட் டெக்னாலஜி இருக்க பிளாக் செயின பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. இது 2மே ஆரம்ப கட்டத்துல தாங்க இருக்கு.
நாம எந்த அளவுக்கு இந்த 1.5 மணி நேரத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, இது உங்களுக்கு ஆரம்ப கட்ட துறையா அமையும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கரெக்ட்டா பிளான் பண்ணி டிராவல் பண்ணீங்க அப்படின்னா, 1 வருஷம், 2 வருஷம் அதிகபட்சமா ஒரு 3 வருஷத்துல உங்க லைஃப் செட்டில் ஆகுன்றது எந்த மாற்றமும் இல்ல. ஏன்னா, நான் வரப்போகுதுன்னு சொல்ல வரலங்க. நான் வந்தனால தான் உங்களுக்கு இத சொல்லிட்டு இருக்கேன். ஜஸ்ட் 2 இயர்ஸ் என் லைஃப் ஸ்டைல் மாறியிருக்கு. அத இது 4 பேருக்கு சொல்லலான்றதுக்காக தான் இந்த டோட்டல் செஷனே. ஸோ இந்த 2 பத்தி தான் நம்ம அடுத்து ஒரு 1 மணி நேரம் தெரிஞ்சுக்க போறோங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குளோபல் இண்டஸ்ட்ரி அனலைஸ் குடுக்குது பாருங்க. ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு பர்ட்டிகுலர் பேஜ கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா, இந்த ஒட்டுமொத்த பிபிடியுமே இந்த ஒரு பேஜ்ல தான் அடங்குது. நீங்க உள்ள வரலாமா? வேணாமா? இதுல டிராவல் பண்ணலாமா? வேணாமா? அப்படின்றது இந்த பர்ட்டிகுலர் பேஜ்ல தான் இருக்கு. குளோபல் இண்டஸ்ட்ரி ஒரு புள்ளிவிவரம் குடுக்குது. என்ன குடுக்குது அப்படின்னா, உலகத்திலேயே 2 மார்க்கெட் தாங்க இதுவரைக்கும் பெரிய சக்சஸ்ஃபுல் மார்க்கெட், பிக்கஸ்ட் மார்க்கெட் அப்படின்றான். ஒண்ணு ஆயில், இன்னொன்னு கோல்டு. காலங்காலமா. இதுக்கு போட்டியா ஒரு மார்க்கெட் உள்ள வருது அப்படின்னா, அதுதான் நான் சொன்ன கிரிப்டோ மார்க்கெட். கவனிங்க. காலங்காலமா இருக்கிறது 2 மார்க்கெட் தான். ஒண்ணு ஆயில், இன்னொன்னு கோல்டு. அதுக்கு போட்டியா ஒரு மார்க்கெட் உள்ள வருது அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு யோசித்து பாருங்க. இது 2 மார்க்கெட்ட உடைக்கிறதுக்கு. சரி, புள்ளி விவரம்னா உங்களுக்கு கரெக்ட்டா அந்த வால்யூம் தெரியணும்ல. அதான் புள்ளி விவரம். இவங்க எப்ப எடுக்குறாங்கன்னா, 2015லேருந்து ஒரு புள்ளி விவரம் எடுக்குறாங்க. ஆயில் வந்து ஒட்டுமொத்த டர்ன் ஓவர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, $1.5 டிரில்லியன் அப்படின்றான். 2வது இடத்துல இருக்கு கோல்டுங்க. அதோட டர்ன் ஓவர் எவ்வளோன்னு கேட்டா, 157 பில்லியன், $157 பில்லியன் டர்ன் ஓவர் ஆயிருக்குன்றான். இந்த இடத்துல தான் கிரிப்டோவ கணக்கிடுறாங்க. அப்ப வந்து ஜஸ்ட் 4.5 பில்லியன், $4.5 பில்லியன் டர்ன் ஓவர் ஆயிருக்கு. அப்ப 850 கோடி மக்கள் வேர்ல்டுல இருக்காங்க அப்படின்னா, இதுல எவ்வளோ பெர்சன்டேஜ் பீப்பிள் உள்ள வந்ததுக்கு இந்த டர்ன் ஓவர்ன்னு கேட்கும்போது, கோல்ட பொறுத்தவரைக்கும் 25% ஆஃப் பீப்பிள் உள்ள வந்ததுக்கு $157 பில்லியன். கிரிப்டோல 850 கோடி மக்கள்ல வெறும் 1/2% மக்கள் தான் உள்ள தெரிஞ்சு வந்திருக்காங்க 2015ல. நல்லா கவனிங்க. 2015ல வெறும் 1/2% மக்கள் உள்ள வந்ததுக்கு $4.5 பில்லியன் தொட்டிருக்குன்றாங்க. சரி, அங்கிருந்து அடுத்து 4 வருஷம். தட் மீன்ஸ் லாஸ்ட் இயர் 2019 அடுத்த ஒரு அனலைஸ் எடுக்குறாங்க. ஆயில பொறுத்தவரைக்கும் $1.7 டிரில்லியன் டர்ன் ஓவர் ஆயிருக்குன்றாங்க. ஆயில் கூடயே காலங்காலமா 2வது இடத்துல இருந்த கோல்ட ஜஸ்ட் 4 இயர்ஸ்ல பின்னுக்கு தள்ளிட்டு 2வது இடத்த பிடிக்குதுங்க கிரிப்டோ. $267 பில்லியன் டர்ன் ஓவர் காட்டியிருக்காங்க. 3rd பிளேஸ் போயிருக்கு கோல்டு. $175 பில்லியன். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு பீப்பிள் வால்யூம் உள்ள குடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் பீப்பிள் உள்ள வந்திருக்காங்கன்னு கேட்டா, கோல்டுக்கு என்ன சொல்றாங்க? கவனிங்க. 40% ஆஃப் பீப்பிள் உள்ள வந்ததுக்கு $175 பில்லியன் டாலர்ன்றாங்க. அப்ப $267 பில்லியன் குடுத்திருக்கு இல்லையா? அப்ப கிரிப்டோக்கு எவ்வளவு பீப்பிள் வந்திருக்காங்கன்னு கேட்டா, ஜஸ்ட் 3% ஆஃப் பீப்பிள் உள்ள வந்ததுக்கு $267 பில்லியன்றாங்க. வெறும் 3% பீப்பிள் உள்ள வந்ததுக்கு $267 பில்லியனு காலங்காலமா இருந்த கோல்ட பின்னுக்கு தள்ளிட்டு இவங்க மேல வந்திருக்காங்கன்னா, இன்னும் 97% ஆஃப் பீப்பிள் உள்ள வந்தாங்கன்னா, இந்த கிரிப்டோ மார்க்கெட் எவ்வளவு பெரிய மார்க்கெட் ஆகும்னு யோசித்து பாருங்க. இப்ப நம்ம 2020ல இருக்கோங்க. இங்கேருந்து 2020 அடுத்த பிரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் படி பிரெடிக்ஷன் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. காலங்காலமா இருந்த ஆயில் மார்க்கெட்டையும் பின்னுக்கு தள்ளிட்டு, கோல்டையும் பின்னுக்கு தள்ளிட்டு, முதல் இடத்துல கிரிப்டோ வருன்றாங்க. அது எவ்வளவு? $40 டிரில்லியன் தொடுன்றான் 2022ல. இங்கேருந்து ஜஸ்ட் இன்னும் 2 இயர்ஸ் தான் இருக்கு. ஆயில் 2வது இடத்துல 2 டிரில்லியன் தான். அப்ப கூட 2 டிரில்லியன் தான். 2 டிரில்லியன் தான் தொடுன்றான் ஆயில் 2022ல. கிரிப்டோ பாருங்க 40 டிரில்லியன். கோல்டு $200 பில்லியன் தொடுன்றாங்க. அப்ப 2022ல எவ்வளவு வால்யூம் ஆஃப் பீப்பிள் உள்ள வந்தா அவ்வளவு நடக்கும்ன்றதுக்கு தான் நம்ம சொன்னாங்க ஒரு விஷயம். அதுதான் நம்மள ரொம்ப யோசிக்க வச்சது. கோல்ட பொறுத்தவரைக்கும் ஒரு 60ல இருந்து 65% மக்கள் டோட்டல் பாப்புலேஷன்ல வேர்ல்டு பாப்புலேஷன்ல 65% பீப்பிள் உள்ள வந்தாலே 200 பில்லியன் தொடுன்றாங்க. அப்ப முதல்ல புடிச்சிருக்கல கிரிப்டோ. அப்ப இதுக்கு எவ்வளவு பீப்பிள் உள்ள வந்தா இந்த 40 டிரில்லியன் சொல்றீங்கன்னு கேட்டா, வெறும் 15% பீப்பிள் உள்ள வந்தாலே 40 டிரில்லியன் தொடுன்றாங்க. இதுல வேடிக்கை என்ன தெரியுங்களா? இந்த 21 குவார்டர்லயே 1 டிரில்லியன் கிராஸ் பண்ணிடுன்றாங்க. ஒரு சர்வே சொல்லுது. இந்த 21லயே 1 டிரில்லியன் கிராஸ் பண்ணிடுறான். 21 எண்டுல ஆல்மோஸ்ட் 20 டிரில்லியன் தொட்டுருன்றான். இதத்தான் பிரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க அறிந்து செயலாற்றினாலும் சரி, அறிவார்ந்து செயலாற்றினாலும் சரி, நான் இப்போ ஒரு துறைய உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அந்த துறைய பத்தி தான் நம்ம உள்ள டிராவல் பண்ண போறோம். இந்த புள்ளி விவரம் நான் குடுக்கலங்க. குளோபல் இண்டஸ்ட்ரி குடுத்த புள்ளி விவரம். அப்ப 2022ல ஆயில் மார்க்கெட்டையும், கோல்டு மார்க்கெட்டையும் தூக்கி போட்டு மேல ஒரு மார்க்கெட் வருது அப்படின்னா, அந்த மார்க்கெட்ட நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா புடிக்கணும்ன்றத மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். நாமளும் ஒரு 3 வருஷத்துல மத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருப்போன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது 40 டிரில்லியன் தொடுன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்ப அட் பிரசன்ட் வந்து இவ்வளவு பேர் வந்து கிரிப்டோவ பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்க ஆளுக தான். இவங்க இல்லாம இல்ல. நான் சும்மா செலக்டட் பீப்பிள் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் நமக்கு நேரம் கருதி யாரெல்லாம் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஐபி பீப்பிள் இருக்காங்களோ அவங்கள மட்டும் போட்டு காட்டியிருக்காங்க. Googleல பார்க்காத நாள் இருக்கா? Amazon, eBay,
ஆப்பிள், டெல், ஊபர் எல்லா பெரிய ஆளுகளுமே இப்ப அட் பிரசன்ட் கிரிப்டோவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இப்பயே இவங்கெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த கிரிப்டோ மார்க்கெட் எவ்வளவு பெரிய மார்க்கெட்டா இருக்குன்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்க. நான் எடுக்கிற பிபிடில நீங்க முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க அதுக்கப்புறம் கூகுள்ல போய் ஸ்டடி பண்ணுங்க. நான் சொன்னேன்றதுக்காக நீங்க எதுலயும் டிராவல் பண்ண வேணாம். நான் அனுபவிச்ச விஷயத்த, நான் ரசிச்ச விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். நீங்க முடிவெடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்க நான் எப்படி அனுபவிச்சேனோ, எப்படி ஆராய்ச்சி பண்ணனோ, அது மாரி நீங்களும் ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ள வாங்க. தப்பே கிடையாது. ஆனா சீக்கிரம் வந்துருங்க. லேட் பண்ணிடாதீங்க. ஜெனரலா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? நம்மட்ட கையில பணம் இருந்தது அப்படின்னா, அந்த பணத்த பாதுகாக்கிறதுக்கு சில இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுல இன்வெஸ்ட் பண்ண கேட்டகரி பாருங்க. டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் 2020ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, இந்த பொருள்ல இதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்துருக்கோம்? அதோட லிக்விடிட்டினா நீங்க நெனச்சப்ப பணமாக்கிக்கிறது. காசாக்கிக்கிறது. அதான் லிக்விடிட்டி. அதுக்கு எவ்வளோ டியூரேஷன் குடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கோல்டு தாங்க வந்து நிக்குது. கோல்டு 2020ல போட்டவங்க அத்தன பேருக்குமே 29% ரிட்டர்ன் குடுத்துருக்கு. லிக்விடிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே லிக்விட் பண்ணிக்க முடியும். ஆனா, காலையில 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள தான் நீங்க காசாக்க முடியும். கரெக்ட்? ஏன்னா காலைல பேங்க் தொறக்கணும், இல்ல ஒரு கடை தொறக்கணும். அப்பதான் நீங்க உங்க நகைய குடுத்து பணமாக்கிக்க முடியும். இது 29% குடுத்துருக்கு. இதுதான் நம்பர் 1ல இருக்கு. ரியல் எஸ்டேட் பாருங்க. 14% இது வந்து நான் சொல்றது வந்து பிரைம் ஏரியாங்க. இன்னைக்கு ரியல் எஸ்டேட் மார்க்கெட் சுத்தமா படுத்துருச்சு. ரொம்ப பிரைம் ஏரியால சில நடக்கிற ரியல் எஸ்டேட் வந்து ஒரு 14% குடுத்துருக்கு. லிக்விடிட்டி நோ அஷ்யூரன்ஸ். நீங்க நெனச்சப்பலாம் காசாக்க முடியாது. ஏன்னா, அந்த இடத்த போய் பேசணும், அந்த இடத்த காட்டணும். அவங்க லீகல் போட்டு பார்ப்பாங்க, ஈசி போட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இடம் முடியணும். இடம் முடிஞ்சு பேமெண்ட் பேங்க் மூலியமா வருதா? இல்ல நேரடியா வருதா? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஸோ, அவசரத்துக்கு ரியல் எஸ்டேட்ட நம்ம காசாக்க முடியாது. ஒரு மனைய காசாக்கவோ, ஒரு இடத்த காசாக்கவோ, வீட காசாக்கவோ அவசரத்துக்கு முடியாது. ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 30% டாப் ஸ்கிரிப்ட்லாம் குடுத்துருக்கு. T+2 டேஸ். டிரான்சாக்ஷன் பிளஸ் 2 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க குடுத்தீங்கன்னா, ஒரு 2 நாள்ல உங்களுக்கு பணமா கிடைக்கும். ஷேர வித்தீங்கன்னா. மியூச்சுவல் ஃபண்ட் பாருங்க. அது 9லேருந்து 10% குடுத்துருக்குங்க. இதுவும் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் சொல்றேன் நானு. இதுவும் T+2 டேஸ். பேங்க் டெபாசிட்ஸ் அதிகபட்சமா 6% குடுக்குறாங்க. பேஸ்ட் ஆன் மெச்சூரிட்டி. உங்க மெச்சூரிட்டிய பொறுத்து தான் உங்களுக்கு இங்க லிக்விடிட்டி கிடைக்கும். அப்ப இதுல நம்ம எது ஃபர்ஸ்ட்ன்னு சொன்னோம்னா கோல்டு தான். ஏன்னா நெறைய பேர் மக்கள் எதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நகைய போட்டு ஆபரணம் வெளியில காட்டிக்கிறது ஹைஃபையா இருக்கணுன்றதுக்கு ஒரு பக்கம். நெனச்சப்ப பணமாக்க முடியுங்க. ஒரு அவசரத்துக்கு பணமாக்க முடியுதுன்னு தான் கோல்ட்ல போய் நெறைய இன்வெஸ்ட் பண்றோம். இதுல பியூட்டி என்ன தெரியுங்களா? கிரிப்டோ 2020ல போன வருஷம் ஜனவரி மாசத்துலருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் 475% ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. யாரெல்லாம் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் 475%. கோல்டு எங்க இருக்கு? கிரிப்டோ எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு பாராமீட்டரே 2022ல கிரிப்டோ தான் முதலிடத்துல வரும்ன்றத நம்மளுக்கு எடுத்து காட்டுது. லிக்விடிட்டி டைம் சேம் டே 24/7 365 டேஸ். நீங்க காலையில 9 மணிக்கு தான் போய் காசு ஆகணும்னு அவசியம் இல்லங்க. நைட் 2 மணிக்கு வேணுமா பணமாக்கிக்கலாம். விடியற்காலைல 6 மணிக்கு வேணுமா பணமாக்கிக்கலாம். 7 மணிக்கு வேணுமா பணமாக்கிக்கலாம். 24 மணி நேரம். ஏன்னா, இந்த கிரிப்டோ கரன்சிய உலகம் ஃபுல்லா பயன்படுத்துறனால, இதுக்கு லீவு, நேரம், காலம் எதுவுமே கிடையாது. விடுமுறைலாம் கிடையாது. 24 மணி நேரமும் நீங்க இத ஈஸியா பணமாக்க முடியும். அப்பேற்பட்ட பொருள் அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுசா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ கோல்டுலருந்து ஆல்மோஸ்ட் எல்லார் பீப்பிளுமே எதுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆறாங்கன்னா, கிரிப்டோக்கு மாறிக்கிட்டு வராங்க. இதுவும் நீங்க கூகுள்ல போய் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். பெரிய பெரிய வல்லுனர்கள், பெரிய பெரிய விஐபிஸ், கார்ப்பரேட்ஸ் இவங்க எல்லாமே கோல்ட மாத்தி கிரிப்டோக்கு மாறிட்டு வர்றாங்க. நான் உள்ள வந்ததுக்கு நெறைய நபர்கள் காரணமா இருக்காங்க. அதுல முக்கியமான நபர்கள் மட்டும் இவங்களுக்கு காரணம் காட்டுறேன். நான் ஏன் உள்ள வந்தேன் அப்படின்றதுக்கு. பில் கேட்ஸ் 2014ல இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டாரு. ஜான் டேவிட் நீங்க சிஸ்டம் யூஸ் பண்றவங்களுக்கு கேட்டா தெரியும். ஆன்டிவைரஸ் மெக்கஃபி ஆன்டிவைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட சிஇஓ ஜான் டேவிட். இவரும் கிரிப்டோல இருக்காரு. ரிச்சர்ட் பிரான்சன் ஒரு 450 கம்பெனிக்கு ஒரு சிஇஓ இருக்காருங்க. விர்ஜின் குரூப்ன்ற கம்பெனிக்கு. இவரும் 2013ல இருந்து இருக்காரு. எக்ஸ் சிட்டி குரூப் சிஇஓ விக்ரம் பண்டிட் இவரும் கிரிப்டோல இருக்காரு. நம்ம இந்தியால ஒரு நேர்மையான நிறுவனம் எதுன்னு கேட்டா டக்குன்னு சொல்லிடலாம் டாட்டான்னு சொல்லி. ரத்தன் டாட்டாவும் கிரிப்டோல இருக்காங்க. நடிகர் அமிதாப் பச்சனும் கிரிப்டோல இருக்காங்க. நீங்க யூடியூப்ல போயிட்டோ இல்ல கூகுள்ல போயிட்டு அமிதாப் பச்சன் பிட்காயின் அடிங்க. ஒரு ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ப்ராஃபிட் பார்த்திருக்காரு. இத பத்தி என்டிடிவில நியூஸ் வந்திருக்கு. நான் ஏன் இதெல்லாம் போட்டு காட்டுறேன்னாங்க, இதெல்லாம் பார்த்தா நான் உள்ள வந்தேன். அதனால அப்படியே உங்களுக்கு நானு டூப்ளிகேட் பண்றேன். இவங்கள பார்த்து நான் ஏன் உள்ள வந்தேன் அப்படின்னா, இப்ப நான் மீட்டிங் எடுத்ததுக்காகயோ, இல்ல உங்க நண்பர்கள் சொன்னதுக்காகயோ, இல்ல உங்க உறவினர் சொன்னதுக்காக நீ மேபி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இவங்கலாம் அப்படி கிடையாதுங்க. அதுவும் 100, 200லாம் இன்வெஸ்ட் பண்ணலங்க. குரோர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பில் கேட்ஸ்லாம் 2400 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரத்தன் டாடா 91 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரிச்சர்ட் பிரான்சன் 3600 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இவ்வளவு பெரிய அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, இவங்க கிரிப்டோவ எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணியிருப்பாங்க? எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க? இதெல்லாம் பார்த்து தான் உள்ள போயிருப்பாங்க. அப்ப நாம செய்ய வேண்டிய வேலைய யாரோ ஒரு ஆள் செஞ்சுட்டாங்க. நம்ம தைரியமா உள்ள இறங்கலான்ட்டு முதல்ல உள்ள வந்துட்டேங்க.
வந்து நான் காசு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது 4 பேருக்கு சொன்னா என்னன்னு யோசிக்கும் போது தான் எனக்கு இத பத்தின புரிதல் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் தான் நானு ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சேன். இத பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். 4 பேத்துக்கு சொல்றதுக்கு என்னென்னலாம் நம்ம வளர்த்துக்கணுன்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் பேச ஆரம்பிச்சேன். அப்ப நான் முதல்ல உள்ள வந்ததுக்கு காரணகர்த்தா இவங்க தான். நீங்களும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இவங்கலாம் கிரிப்டோல இருக்காங்களா? இல்லையா? அப்படின்றத நீங்களும் பார்க்கலாம். ஸோ, இவங்கள வச்சு தான் நான் உள்ள வந்தேங்க. ஒரு 2 வருஷத்துல என் லைஃப் ஸ்டைல மாத்தி குடுத்த புண்ணியவான்கள் யாருன்னா, இவங்க எல்லாரும் தான். இத்தன நாடுகள் வந்து இன்னைக்கு கிரிப்டோவ பயன்படுத்துறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 78 நாடுகள் இந்த கிரிப்டோவ பயன்படுத்துறாங்கன்னு. இன்க்ளூடிங் இந்தியா மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஏன்னா, இந்தியாவ பத்தி தான் ரொம்ப யோசிப்போம். மத்த நாடுகள வர்றத பத்திலாம் நமக்கு கவலை கிடையாது. இந்தியால இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரிப்டோவ இந்தியாலயும் பயன்படுத்திக்கலாம். அப்ப 78 நாடுகள்ல இந்தியாவும் ஒரு நாடா இருக்குன்றத நம்ம இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. சரி, இப்போ ஓரளவுக்கு பாயிண்ட்க்கு வந்துரலாம். இந்த கிரிப்டோ ஏன் டிஜிட்டல் பே, கூகுள் பே, ஃபோன்பேலாம் நல்லா தானே இருக்கு. இப்ப கிரிப்டோ வரனால நமக்கு என்ன பெனிஃபிட்? அத வாங்கி வைக்கலாம் நமக்கு என்ன லாபம்? இது ஏன் வரணும்? அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ மட்டும் நம்ம டச் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்ட்க்குள்ள போயிரலாங்க. ஒய் கிரிப்டோ ஹஸ் கம் அப்படின்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ரூவாய கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க ருப்பீன்னு. அமெரிக்காவுக்கு ஒரு ரூவாய கண்டுபிடிச்சு அதுக்கு டாலர்ன்னு பேர் வைக்கிறாங்க. ஜப்பானுக்கு யென்னுன்றாங்க. சைனாக்கு யான்றாங்க. இது மாரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சின்றாங்க. இந்த நாட்டுக்கு நாடு பணம் சொல்ற வேலையெல்லாம் வேணாம்ப்பா. உலகத்துக்கே ஒரே கரன்சியா இருக்கணும். அது பொதுவான கரன்சியா இருக்கட்டும். இது மூலம் நம்ப முடியுதுங்களா? இப்படிலாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியம் தானா? எஸ். நடந்துருச்சுங்க. 78 நாடுகள் வந்து இத ஏத்துக்கிட்டாங்க. இன்க்ளூடிங் இந்தியா. அப்ப இது ஏன் வரணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கேட்டீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. பணவீக்கம். 1947ல எல்லா நாட்டோட பண மதிப்பும் சமமா தாங்க இருந்தது. உதாரணத்துக்கு நமக்கு ரூ. 1 அமெரிக்காவுக்கும் ரூ. 1 தாங்க இருந்தது. 66ல அமெரிக்காவோட ரூ. 1 வாங்கணும்னா நீங்க ரூ. 7 குடுக்க வேண்டியிருந்தது. 85ல ரூ. 12 குடுத்தா தான் ரூ. 1 திருப்பி குடுத்தாங்க. 91ல ரூ. 24 குடுத்தா தான் ரூ. 1 திருப்பி குடுத்தாங்க. இப்ப ரூ. 74லேருந்து ரூ. 75 குடுத்தா தான் ரூ. 1 திருப்பி தராங்க. அப்ப இதுல யார் வளர்ந்திருக்கான்னு கேட்டாங்க. அமெரிக்கா வளர்ந்துட்டே போகுதுங்க. நம்மள மாரி நாடுகள்லாம் வந்து கீழ அழிஞ்சுகிட்டே போறாங்க. இதோட கொடுமை என்ன தெரியுங்களா? நம்ம ரூ. 1க்கு இந்தோனேசியா ரூ. 198 குடுக்கணும். ரூ. 193 குடுக்கணும். நம்ம ரூ. 1க்கு. சோமாலியான்ற கண்ட்ரி பணத்துக்கு வேல்யூவே இல்லாம அவன் பணத்த அவன் நாட்டுல கூறு போட்டு ரோட்ல வித்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல வந்து அமெரிக்கா சோமாலியாவ கைப்பற்றியாச்சு. ஏன்னா, அங்க சோமாலியால டாலர் மட்டும் தான் செல்லும். இன்னைக்கு சோமாலியாங்க. நாளைக்கு இந்தோனேசியா இருக்கலாம். நாளான்னைக்கு நாமளா கூட இருக்கலாம். இது மாரி நெறைய நாடுகள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு தனியா ஒரு ரிசர்ச்சே நடந்துகிட்டு இருந்தது. அந்த ரிசர்ச்சோட விளைவு சத்தோசி நாக்கமோட்டோன்ற நபர் வந்து ஒரு சொல்யூஷன் குடுக்குறாரு. நான் ஒரு பொருள பயன்படுத்துறதுக்கு உற்பத்தி பண்ணி தரேன். இத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, பழைய மாரியே எல்லா நாட்டோட பண மதிப்பும் சமமாயிடுங்க. அப்டின்னோனே ஒரு 6, 7 நாடுகள் ஆரம்ப கட்டத்துல என்னன்னு போய் கேட்குறாங்க அவர்ட்ட. நீங்க என்ன பொருள் சொல்லுங்க அப்டின்னு. அந்த பொருள் பேர் பிட்காயின்னு சொல்றாரு. இது எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னு கேட்கும்போது, பண்டமாற்று முறை இருந்தது இல்லையா? பேட்டா சிஸ்டம். அந்த மெத்தட்ல தான் நீங்க இத பயன்படுத்தணும் அப்படின்னோனே, வந்த ஸ்பீட்ல எல்லாரும் திரும்பிட்டாங்க. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்து இன்னைக்கு ஜிபே, ஃபோன்பே, கூகுள் பே, டிஜிட்டல் மணிக்கு வந்தாச்சு. விர்ச்சுவல் மணிக்கு வந்தாச்சு. இப்ப போயிட்டு பேட்டா சிஸ்டம்னு சொல்லி ரிவர்ஸ்ல கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஆனா அவர் விடல. இல்லங்க நான் பண்டமாற்று முறையில தான் பண்ண சொன்னேன். ஆனா அதையே நான் உங்களுக்கு டிஜிட்டலா பண்ண சொல்றேன். விர்ச்சுவலா பண்ண சொல்றேன். நான் கண்டுபிடிச்சு குடுத்த பொருள வந்து நீங்க பொருளாவும் பயன்படுத்தலாம். பணமாவும் பயன்படுத்தலாம். முக்கியமா, நீங்க அன்றாடம் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரூவா நோட்ல என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களோ, அது எதுவுமே நான் கண்டுபிடிச்சு குடுத்த பொருள்ல இருக்காது. நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோங்க? 10 2000 நோட்டு பாக்கெட்ல இருந்தா, இந்த 2000 நோட்டு நல்ல நோட்டா, கள்ள நோட்டான்னே நமக்கு தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு கள்ள நோட்டு இன்னைக்கு ஒரிஜினாலிட்டியா வந்துட்டு இருக்கு. நமக்கே தெரியாம பணத்த திருடிறாங்க. நம்ம நெறைய நியூஸ்ல கேட்கிறோம், டிவில பார்க்குறோம். ஏதோ ஒரு ஏடிஎம் பின்ன எப்படியோ ஹேக் பண்ணி எடுத்து பணத்த எடுத்துடுறாங்க. இது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி அவர் கேரண்டி குடுக்குறாரு. அப்பதான் போனவங்க அத்தன பேர் திரும்பி வர்றாங்க. இவர் ஏதோ புதுசா சொல்றாரு, என்னன்னு கேட்போம் அப்படின்னு. அப்ப அவர் சொன்ன விஷயம், என் பணத்த வந்து, என் பொருள வந்து யாராலயும் திருட முடியாது. யாராலயும் டூப்ளிகேட் பண்ண முடியாது. யாராலும் உள்ள போய் திருத்த முடியாது. அப்பேற்பட்ட விஷயத்தோட தான் நான் ஒரு பொருள கண்டுபிடிச்சிருக்கேன். அத உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அப்ப அதோட பொருளோட பயோகிராஃபி பாருங்க. அந்த பொருள் பிட்காயின்றது இப்ப என்ன எல்லாரும் சொல்றாங்கன்னா, மதர் கிரிப்டோன்னு சொல்றாங்க. காரணம் என்ன? இந்த பொருள் வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு விஷயத்த ஏத்துட்டா மக்கள் அத தொடர்ந்து வருவாங்க இல்லையா? ஒரு பொருள அக்செப்ட் பண்ணிட்டா அத பேஸ் பண்ணி நெறைய டூப்ளிகேஷன் நடக்கும் இல்லையா? அது மாரி இன்னைக்கு இந்த பிட்காயின பேஸ் பண்ணி மார்க்கெட்ல நெறைய பேர் குதிச்சுட்டாங்க. இதே மாரி ஃபார்மட்ல. அப்ப முதல்ல அந்த காயினுக்கு ஒரு மரியாதை குடுக்கணுமேன்னு சொல்லிட்டு, கிரிப்டோ பிட்காயின்றத மதர் கிரிப்டோன்றத சொல்றாங்க. 2008ல லான்ச் ஆச்சுங்க. அதோட ஃபவுண்டர் சத்தோஷி நாக்கமோட்டோ. அவர் எந்த நாட்ட சேர்ந்தவர்னா, ஜப்பான் நாட்ட சேர்ந்தவரு. அவர் மொத்தம் எவ்வளோ சப்ளை குடுத்திருக்காரு பாருங்க. 21,000,000 தான். தட் மீன்ஸ் 2,10,00,000 காயின் தான் மொத்தத்துக்கே குடுத்திருக்காரு. வேற யாரும் அத அடிக்கலாம் முடியாது, உருவாக்கலாம் முடியாது. ஏன்னா, அவர் ஃபுல்லா புரோகிராம் பண்ணிட்டார். 2,10,00,000 காயின்ல ஒரு 11,00,000 காயின் அவர் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஏன்னா, நான் தானே கண்டுபிடிச்சேன். அத நான் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன்ட்டாரு. வச்சுக்கிட்டு ஒண்ணு சொல்றாரு.
இது பண்டமாற்ற முறைன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இனிமே இதுக்கு நான் ஓனர் கிடையாதுங்க. இந்த கரன்சிய, இந்த பணத்த, இந்த பொருளை யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ, அவங்க தான் அதுக்கு ஓனரு. அப்படின்னு சொல்லி மக்கள் பயன்பாடுக்கு குடுத்துட்டு அவர் போயிட்டாருங்க. அப்ப 2,10,00,000 காயின்றது உலக பாப்புலேஷன், வேர்ல்டு பாப்புலேஷன் 850 கோடி மக்கள்ல 2,10,00,000 காயின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ஒரு ஆள் 1 காயின் தான் வாங்க முடியுமான்னு கேட்டா, அப்படி இல்லங்க. நீங்க உள்கூடியே எவ்வளவு வேணா பிரிச்சுக்கலாம். எப்படி ரூ. 1 100 பைசாவ பிரிக்கிறோமோ, அது மாரி இந்த ஒரு கரன்சிய நீங்க எத்தன மடங்கா வேணா பிரிச்சு நீங்க வாங்கிக்கலாம். அந்த காலத்துல ஏக்கரா வாங்க முடிஞ்சது. இப்ப ஏக்கர் வாங்க முடியல. கிரவுண்டா வாங்க ஆரம்பிச்சோம். அப்புறம் சென்டா வாங்க ஆரம்பிச்சோம். அப்புறம் ஸ்கொயர் ஃபீட்டா வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அது மாரி இத நீங்க தேவையின் அடிப்படையில எவ்வளவு வேணா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோகிராம் பண்ணி குடுத்துட்டு போயிட்டாரு. மொத்தமே 2,10,00,000 காயின் தான் மார்க்கெட்ல இருக்கும். அப்ப இத பத்தி இன்னும் நீங்க அழுத்தமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புதுசா வந்தவங்களுக்காக சொல்றேன். ஒரு 3 விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா எல்லாத்தையும் சொன்னா 1 1/2 மணி நேரம் பத்தாதுங்க. நீங்க இதுல வரலாமா, வேணாமான்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு 3 கொஸ்டின் ஆன்சர்ஸ். அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு மட்டும் நான் ஆன்சர் குடுத்துட்டு நான் உள்ள சப்ஜெக்ட்க்கு போறேன் நானு. வாட் இஸ் கிரிப்டோ? கிரிப்டோனா என்ன? இத ஃபர்ஸ்ட் சொல்லுப்பா. நீ சொன்னதெல்லாம் புரியுது. பட் இது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா, நாங்க இத பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் எ விர்ச்சுவல் கரன்சிங்க. வி கேனாட் ஃபீல் அண்ட் யூசிங் பிளாக் செயின். தங்கத்த மாரியோ, ரூவா நோட்ட மாரியோ, வெள்ளிய மாரிலாம் தொட்டு எடுத்து யாருக்கும் குடுக்க முடியாது. டிஜிட்டலா தான் இருக்கும். விர்ச்சுவலா தான் இருக்கும். எப்படி நீங்க ஜிபே மூலியமா ஒருத்தருக்கு பணம் அனுப்புறீங்க. நம்பர்ஸா தான் போகுது. ஆனா அங்க போய் சேர்றதுக்கு அது பணமா மாத்திக்க முடியுது. அது மாரி இதுவும் ஒரு நம்பரா தான் உங்கட்ட இருந்து இன்னொருத்தருக்கு டிராவல் ஆகும். இது வெறும் இப்படி இது விர்ச்சுவல் கரன்சியா மட்டும் அறிமுகப்படுத்தினாங்கன்னா, இது 10ஓட 11ஆ போயிருக்குங்க. இவர் ஒண்ணு சொன்னார் இல்லையா, என் பணத்த யாராலயும் திருட முடியாது, யாராலயும் டூப்ளிகேட் பண்ண முடியாதுன்னு. அதோட டெக்னாலஜி என்னன்னா, அந்த பிளாக் செயின்ங்க. இத தான் நான் முதல்ல சொன்னேன். அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு இன்டர்நெட் எப்படி இருந்ததோ, அது மாரி இந்த பிளாக் செயின் வேர்ல்ட ரூல் பண்ண போகுது. அப்ப இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வெறும் கரன்சிக்கு மட்டுமான்னு கேட்டா, இல்லங்க. இந்த பிளாக் செயின எல்லா விஷயத்துக்குமே நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த பிளாக் செயின்ல இருக்க எல்லா விஷயமுமே திருட முடியாது, டூப்ளிகேட் பண்ண முடியாது, யாரும் அத போய் திருத்த முடியாது. அதுதான் இந்த டெக்னாலஜியோட விசேஷம். அப்ப இந்த டெக்னாலஜி முதல்ல கிரிப்டோ கரன்சிக்கு பயன்படுத்துறாங்க. அதனால தான் இந்த கரன்சிய யாராலயும் திருட முடியாது, டூப்ளிகேட் பண்ண முடியாதுன்றாங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் புரியிற மாரி சொல்றேன். இந்த பிளாக் செயின் எப்படி இயங்குதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப ஆல்மோஸ்ட் இதுல ஒரு 200 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 200 பேர் பாக்கெட்லயும் ஒரு ரூ. 100 நோட்டு இருக்கதா நெனச்சுக்கோங்க. நான் தான் திருடன். யாரோ ஒருத்தர்ட்ட இருந்து நான் ரூ. 100 எடுக்கணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்னா, இங்க டெக்னாலஜி சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, 200 பேர் பாக்கெட்லயும் ஒரே செகண்ட்ல கைய விட்டா மட்டும் தான், நான் யார்ட்ட எடுக்கணும்னு நெனைக்கிறேனோ, அந்த பாக்கெட்ல இருந்து அந்த ரூ. 100 வெளில வரும். அப்ப எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க 200 பேர் வந்து ஒருத்தர் சேலத்துல இருப்பீங்க, ஒருத்தர் ஈரோட்ல இருப்பீங்க, ஒரு மதுரையில இருப்பீங்க, ஒருத்தர் சென்னையில இருப்பீங்க. நான் இப்ப மீட்டிங்க குளோஸ் பண்ணணும்னு நெனச்சா கூட அதிகபட்சமா ஒரு சிஸ்டம குளோஸ் பண்றதுக்கு 1 நிமிஷம், 2 நிமிஷம் ஆகும். இங்க வித்தின் அ செகண்ட் நீங்க எல்லார் பாக்கெட்லயும் கைய விடணும்ன்றது இன்னைக்கு சாத்தியம் கிடையாது. 200 பேருக்கே. ஆனா இந்த பிட்காயினுக்கு இதுவரைக்கும் எவ்வளோ பிளாக்ஸ் கிரியேட் ஆயிருக்குனாங்க, 6,60,000 பிளாக் உருவாயிருக்குங்க. இந்த பிளாக்ன்றது ஒரு 500 அக்கவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு பிளாக். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னொரு 500 அக்கவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு பிளாக் கிரியேட் ஆயிடும். இப்படியே ஒண்ணோட ஒண்ணு அது லிங்க் ஆயிட்டே போகுங்க. இதுக்குனால தான் பிளாக் செயின் பேரு. அப்ப இந்த பிளாக்ஸ்லாம் எங்கெங்க இருக்கு? எந்த பேங்க்ல இருக்குங்கன்னு கேட்டா, இங்க பூமியில எங்கேயுமே கிடையாதுங்க. இது எல்லாமே கிளவுட் சர்வர். மேல தான் இருக்கு. எந்தெந்த நாட்டுல எங்கெங்க கிரிப்டோ யூஸ் பண்றாங்களோ, அங்கங்க ஒரு பிளாக் உருவாயிடுங்க. அது ஒண்ணோட ஒண்ணு லிங்க் ஆயிட்டே இருக்கும். அப்ப இந்த எந்த திருடனுமே எங்கேயுமே பிளாக்க கண்டுபிடிச்சு பணம் எடுக்க முடியாதுன்றது உறுதிப்படுத்தினனால தான், இன்னைக்கு ஒரு 78 நாடுகள் வந்து இந்த கிரிப்டோ கரன்சிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் இந்தியா. அது எப்படி இருக்கும்னு சின்ன டயகிராம் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு 500 அக்கவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு பிளாக் கிரியேட் ஆயிடுங்க. அடுத்து 500 அக்கவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த பிளாக் ஓவர்ஃப்ளோனால ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பிளாக் கிரியேட் ஆகி, அதுல போய் விழுந்துரும். அடுத்த 500 அக்கவுண்ட். இந்த 500 அக்கவுண்ட் சேர்ந்தோனே, அந்த ஃபர்ஸ்ட் பிளாக்கும், செகண்ட் பிளாக்கும் லிங்க் ஆயிடும். இப்படியே இன்னைக்கு பிட்காயினுக்கு ஒரு 6,50,000 பிளாக் உருவாயிருக்கு. அப்ப இதுல 3வது பிளாக்ல திருடன் எடுக்கணும்னு முடிவு பண்ணானா, இந்த 6,50,000 பிளாக்ஸையும் ஒரே செகண்ட்ல ஓப்பன் பண்ணா மட்டும் தான், அவன் இந்த 3வது பிளாக்ல இருந்து பணத்த எடுக்க முடியும். அப்ப இன்னைக்கு இந்த பிளாக் எங்க இருக்குன்னே யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பட்சத்துல, இவன் எத்தன பிளாக்க ஓப்பன் பண்ண முடியும் திருடனால? இது உறுதிப்படுத்தினனால மட்டும் தாங்க இன்னைக்கு ஒரு 78 நாடுகள் வந்து இந்த கிரிப்டோ கரன்சிய பயன்படுத்துறாங்க. ஸோ இதுதான் வாட் இஸ் கிரிப்டோன்றதுக்கு ஒரு சிம்பிள் கிளாரிஃபிகேஷன். நீங்க உள்ள வந்ததுக்கப்புறம் இன்னும் கிரிப்டோ கரன்சிய பத்தி நீங்க நெறைய தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள கூட்டு வந்தவங்களும் நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரூவா நோட்ல இருந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வந்தது. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வந்து ஜிபே இது எல்லாமே ஒரு சௌரியத்த குடுத்து வந்ததுன்னு. அது மாரி இந்த கிரிப்டோ கரன்சி ஒரு சௌரியத்த குடுக்குது பாருங்க. இந்த பெனிஃபிட். இது எல்லாமே நமக்கு ஏத்துக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். இப்ப நான் சொல்லப் போற விஷயத்துல ஏதாவது ஒண்ணு இது வேஸ்ட்டுங்க, இது ரிஜெக்ட்ங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம இந்த செஷன் பண்றதே வேஸ்ட்ன்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுல செலக்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. டிரான்சாக்ஷன் டைம். நம்மட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பணம் அனுப்புற நேரம் இருக்கு பார்த்தீங்களா? ரூவா நோட்ட பொறுத்தவரைக்கும், இங்க இருந்து சப்போஸ் வெளிநாட்டுல யாராவது உங்க பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா, 3 நாள்ல இருந்து 4 நாட்கள் டைம் எடுக்குதுங்க. 3 டூ 4 டேஸ் டைம் எடுக்குது. கிரிப்டோ கரன்சின்றது அன்னைக்கே போய் சேர்ந்துரும்ன்றான்.
சார்ஜஸ் பாருங்க, 1,00,000க்கு ரூ. 1,428 பிடிக்கிறாங்க. இங்க வெறும் எஸ்எம்எஸ் சார்ஜ் தான் பிடிக்கிறாங்க. பாதுகாப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இங்கேருந்து ஒரு 10 கோடி ரூபாய் எடுத்து நான் சென்னையிலேருந்து நான் மதுரைக்கு போகணும்னு முடிவு பண்ணேன்னா, கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எனக்கு ரிஸ்க் தாங்க. அதையும் மீறி தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, இல்ல யாரும் என்கிட்ட திருடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, கிரிப்டோ கரன்சி நோ ரிஸ்க்ன்றான். காரணம் என்ன? நீங்க ஒட்டுமொத்த பணத்தையும் 5 கோடியா இருக்கட்டும், 10 கோடியா இருக்கட்டும், ஏன் 500 கோடியா இருந்தா கூட, உங்களோட ஸ்மார்ட் போன்ல தான் நீங்க எடுத்துட்டு போவீங்க. ஒருவேளை உங்க போன தொலைச்சிட்டீங்க, இல்ல யாரோ உங்க போன திருடிட்டா கூட, அவங்க போன மத்த பர்ப்பஸ் தான் பயன்படுத்த முடியுமே தவிர, உங்களோட பணம் உள்ள இருக்கு இல்லையா? அது அவனால தொட முடியாது. ஏன்னா, அதுக்கு நெறைய சீக்ரெட், நெறைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இதுல இருக்கு. அதனால தான் இந்த பணத்த யாராலயும் திருட முடியாதுன்றத கேரண்டி குடுக்குறாங்க. ஸோ, நோ ரிஸ்க்ன்றாங்க. 4வது பாயிண்ட் பாருங்க. நம்ம பணம் நாளுக்கு நாள் டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் காட்டினேன் நானு. அது மாரி நம்மளோட பணத்தோட மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது. இங்க எப்படி தங்கம் ஏறுதோ, எப்படி வெள்ளி ஏறுதோ, அது மாரி இங்க கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சி பெருசா வளர்ந்துட்டு போகுது. கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பணத்த பொறுத்தவரைக்கும் தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. நம்ம எதுவா இருந்தாலும் த்ரூ செக் அனுப்புறீங்கன்னா, நீங்க ஆர்பிஐ த்ரூவா தான் அனுப்பணும். இங்க ஒரு பேட்டா சிஸ்டம்னு சொன்னனால, நீங்களும் நானும் முடிவெடுத்தா போதுங்க. இந்த பணத்த நான் உங்களுக்கு அனுப்புறதோ, இல்ல நீங்க எனக்கு அனுப்புறதோ, நோ தேர்ட் பார்ட்டி. ஸோ ஒய் வி நீட் டூ நோ கிரிப்டோ. ஏன் நம்ம இந்த கிரிப்டோவ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு பெருசாலாம் ஆன்சர் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள். வெனெவர் தி நியூ டெக்னாலஜி இஸ் கம்மிங், சஜெஸ்ட் யூ டூ டிராவல் இட். இதுதான் நான் முதல்ல சொன்னேன். ஒரு துறை அறிமுகமாகுது, அது ஆரம்ப கட்டமா இருந்ததுன்னா, யோசிக்கவே யோசிக்காதீங்க. கண்ண கட்டிட்டு கிணத்துல குதிக்கிற மாரி குதிச்சிருங்க. அப்ப இதுல குதிக்கலாமா வேணாமான்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கிரிப்பான நியூஸ் குடுத்துருக்கேன் பாருங்க. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிரிப்டோ? இதுல ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு வேஸ்ட்ன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இதுல வரவே வேண்டாம் இதுல. இதுல நான் செலக்டட் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நெறைய இருக்கு. நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள மட்டும் தான் உங்களுக்கு இதுல ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ புதுசா வரவனுக்கு இந்த 3 கொஸ்டின்ஸ் தெரிஞ்சா போதுங்க. நீங்க வரலாமா வேணாமா அப்படின்னு. சரிங்க இதெல்லாம் ஓகேங்க. நம்ம இந்தியால எந்த அளவுக்கு இத சப்போர்ட் பண்றாங்க? இதுல வாங்கலாமா இந்தியால? அப்படின்னா, பொதுவா உலகத்துல இந்த கிரிப்டோ கரன்சிய 2 விதமா பயன்படுத்துறாங்க. ஒண்ணு சொத்தா பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு வந்து டெண்டர் கரன்சியா பயன்படுத்துறாங்க. நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும், இத நீங்க சொத்தா மட்டும் தான் பயன்படுத்தணும். அதுவும் டிஜிட்டல் சொத்தா மட்டும் நீங்க பயன்படுத்திக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் வந்து இந்தியால பணத்த எங்க சேர்த்து வைக்கிறாங்கன்னா, பேங்க்ல தான் போய் சேர்த்து வைக்கிறாங்க. இந்தியால நீங்க அத பயன்படுத்திக்கலாம் டெண்டர் கரன்சின்னு அனௌன்ஸ் பண்ணா, அடுத்த நிமிஷம் நம்ம சேவிங்ஸ போய் தான் கை வைப்போம். அது எல்லா பேங்க்குமே இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு குளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க போய் கேட்டீங்கன்னா. ஸோ இது கவர்மெண்ட்டுக்கும் தெரியுங்க. அதனால நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு 5, 6 வருஷம் ஆகலாம். டெண்டர் கரன்சியா மாறுறதுக்கு. அதுவரைக்கும் நீங்க அத சொத்தா பயன்படுத்திக்கலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சிய 2020 மார்ச் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இத யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. யாரும் அப்படின்னா மக்கள் கிடையாது. ஆர்பிஐ அந்த மாரி நிறுவனங்கள்லாம் வந்து இத ஏத்துக்கல. ரூவா நோட்ட மட்டும் தான் இந்தியால பயன்படுத்தணும். இந்த மாரி கிரிப்டோ கரன்சி, வேர்ல்டு கரன்சிலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சு கேஸ் குடுத்திருந்தாங்க. அது ஒரு குழு சேர்ந்து கேஸ வந்து உடைக்கிறதுக்கு கேஸ் போட்டாங்க. மார்ச் மாசம் 14ஆம் தேதி தீர்ப்பு வழங்குனாங்க. கிரிப்டோ கரன்சின்றது ஒரு வேர்ல்டு கரன்சி. இந்தியால இத யார் வேணா பயன்படுத்தலாம். இத தடை விதிக்கிறதுக்கு ஆர்பிஐக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்டின்னாங்க. அத தொடர்ந்து ஆர்பிஐயும் அவங்க குடுத்த இத வாபஸ் வாங்கிட்டு, நீங்க த்ரூ பேங்க் மூலியமா கிரிப்டோ கரன்சிய பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அவங்களும் தெரியப்படுத்திட்டாங்க. ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ரொம்ப கிளீனா ஓப்பன் பண்ணிட்டாங்க. டெக்னாலஜி தெரிஞ்சு நம்ம உள்ள வர வேண்டிய வேலை மட்டும் தான் நம்மளோட வேலை. இங்க எங்கேயும் தடை கிடையாது. எங்கேயும் வந்து இதுல பண்ணா பிரச்சனை அப்படி இப்படிலாம் யாரும் சொல்ல கிடையாது. நாம இந்த டெக்னாலஜி புரிஞ்சு உள்ள வந்துட்டா மட்டும் போதும். எப்படி நகை வாங்குறதுக்கு நகைக்கடை இருக்கோ, அது மாரி இந்த கிரிப்டோ கரன்சிய வாங்குறதுக்கு இந்தியால ஆத்தரைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் குடுத்துட்டாங்க. இது எல்லாமே இந்தியால இருக்க எக்ஸ்சேஞ்ச் தாங்க. நீங்க எந்த எக்ஸ்சேஞ்ச்ல வேணா நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். இதுல முக்கியமா நான் சொன்ன பியூட்டி என்னன்னா, 24 மணி நேரமும் நீங்க வாங்கிக்கலாம். 24 மணி நேரமும் வித்துக்கலாம். வருஷத்துல 365 நாளும் நீங்க இத லிக்விடிட்டி பண்ணிக்கலாம். இதுதான் நான் மெயினா சொன்னது. இன்னைக்கு ஏன் கோல்ட நோக்கி போறாங்க அப்படின்னா, லிக்விடிட்டின்னு. அந்த லிக்விடிட்டிய காலையில 9 மணிக்கு தான் நீங்க பண்ணிக்க முடியும். இங்க அப்படி கிடையாது. எனி டைம் 24/7 360 டேஸ் நீங்க பண்ணிக்க முடியும். இத தாண்டி இந்தியால எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. பால் சக்தி புரஸ்கார் அவார்டுன்றது நெறைய துறைக்கு குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் அவார்டு. இந்த தடவ ஒரு பொண்ணுக்கு குடுத்தாங்க. போன வருஷம் 2019ல. ஒரு கிரிப்டோ ஆப் கண்டுபிடிச்சதுக்காக அந்த பொண்ணுக்கு இந்த அவார்டு குடுத்தாங்க. இது நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுனாங்க, இந்தியால ஒரு பிரைம் மினிஸ்டர் அவார்டு ஒரு கிரிப்டோக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, கிரிப்டோக்கு இந்தியால எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க அப்படின்றது மட்டும் இதுல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுல ஒரு ட்வீட் இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். +2 படிக்கிற பசங்கட்ட எக்கனாமிக்ஸ் புக் வாங்கி பாருங்க. நான் இப்ப என்ன சொன்னேன்னா, பேட்டா சிஸ்டம்லேருந்து இப்ப கிரிப்டோ கரன்சி சொன்னேன் இல்லையா? அது அப்படியே அங்க பாடமா வந்திருக்கு. +2 முடிச்சுட்டு வெளியில வர பசங்கட்ட கேட்டீங்கன்னா தெரியும். கிரிப்டோ கரன்சி பத்தி பேசுவாங்க. ஜஸ்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல வாங்கி பாருங்க. பேஜ் நம்பர் 74 நெனைக்கிறேன். பிட்காயின பத்தி போட்டிருப்பாங்க. டாடா நிறுவனம். இன்னைக்கு நான் எப்படி உங்கள்ட்ட இத பத்தி தெரியப்படுத்திட்டு இருக்கேனோ, அவங்க நம்மள மாரி ஆள்ட்டலாம் தெரியப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா, அவங்க ரேஞ்சே வேற. அவங்க பெரிய பெரிய கார்ப்பரேட், பேங்கிங் பீப்பிளுக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இவங்க எல்லாருக்கும் இப்ப நான் எடுக்கிற மாரி கிளாஸ் அவங்க எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி கிரிப்டோ வாங்குறது? கிரிப்டோனா என்ன? எப்படி விக்கிறது?
ஸோ இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு அடுத்தபடியாக லைனில் இருக்குது யாருன்னா ரிலையன்ஸ் இருக்காங்க, அதானி இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா திரும்ப இந்த புதிய துறைன்றது பழைய துறையாக மாறிடும். எப்படி இன்சூரன்ஸ் பழசாச்சோ, எப்படி ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பழசாச்சோ, எப்படி ஷேர் மார்க்கெட் பழசாச்சோ, அதுவும் இவங்க எல்லாம் சேர்ந்து பழசாக்கிடுவாங்க. காரணம் தடுக்கி விழுந்த இடத்துலலாம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. போட்டி அதிகமாயிடும். போட்டி அதிகமாயிடுச்சுன்னா நம்ம பெருசா இங்க இன்கம் பார்க்க முடியாது. ஸோ இப்ப டாடா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்ப நம்ம எவ்வளவு சீக்கிரம் இதுல உள்ள வரணுன்றத நாம தாங்க முடிவு பண்ணணும். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி பேங்க், பிசிக்கல் பேங்க் நான் சொல்றது. இது வரைக்கும் நம்ம பேங்க்ல நம்ம பணத்தை போட்டுட்டு இருந்தோம், நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு இருந்தோம், அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா? ஒரு பேங்க் ஒன்லி கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும் உலகத்திலே ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அது எங்க அப்படின்னா இந்தியாவில தாங்க பண்ணிருக்காங்க, ஜெய்ப்பூர்லங்க. இது ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் பாருங்க. Branch over here. Last day they have the launching, and today is the first day of their opening. You can see the staff, you can see the bankers, you can see the shooting star. So they have a video shooting going on. There's a cash counter shooting star. So they have a video shooting going on. There's a cash counter over here. You can see the cash counters, you can see the people. So everything is going great, and crypto is the next internet, is the next boom that is coming into the market. You can see this. These are the cash counters over here. ஸோ இது ஜெய்ப்பூரில் ஃபஸ்ட்டு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100 பிரான்ச்சஸில் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். எல்லா ஸ்டேட்லையுமே, நாட் ஓன்லி ஜெய்ப்பூர், எல்லா ஸ்டேட்டுக்குமே நாங்கள் இந்த பேங்க்கை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. அப்போ இந்தியாவில் தான் இது முதல் தடவை இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இந்தியாவில் இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றத நம்ம இங்கே அவசியம் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2017 நான் காலை வைக்கும் போதெல்லாம் இதை பற்றி 4 பேர்த்திட்ட பேசணும்னா பயந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ நம்மளை பிள்ளை பிடிக்க வர மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நுழைஞ்சனால நான் ஓரளவுக்கு எந்திரிச்சிட்டேன். நான் இப்பயும் கெட்டு போல, ஜஸ்ட் 3% பீப்புள் தான் உள்ள வந்திருக்காங்க. இதை நீங்க இன்னும் நான் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா நீங்க இன்னும் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க வரணும். காரணம் டிசிஎஸ் உள்ள வந்தாச்சு, அடுத்து ரிலையன்ஸ் உள்ள வர போறாங்க, அதானி குரூப் உள்ள வர போறாங்க, இன்னைக்கு பேங்க் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்க உள்ள குதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இதுல பெருசா ஏர்ன் பண்ண முடியுங்க. இதை தாண்டி 2017லயே சந்திரபாபு நாயுடு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் வந்து பெருசா கான்ஃபிடன்ஸ் வச்சு பண்ணிட்டார் அவரோட ஸ்டேட்டுக்கு. அவர் இந்த பிளாக் செயின் சொன்ன இல்லையா, இந்த பிளாக் செயின் நாட் ஓன்லி கிரிப்டோ கரன்சி, இது எல்லா துறைக்குமே பயன்படுத்தலான்னு அவர் ஃபர்ஸ்ட் எதுக்கு பயன்படுத்துறாருன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு பயன்படுத்துறாருங்க. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அங்கே போய் இடம் வாங்காதீங்கப்பா, இங்கே போய் இடம் வாங்காதீங்க, ஏங்க அப்படின்னு கேட்டால் அங்கே டபுள் டாக்குமெண்ட்ப்பா ஏமாத்திடுவானுங்க, டூப்ளிகேட் டாக்குமெண்ட் கொடுப்பான்ப்பா ஏமாத்திடுவாங்க. ஆந்திராவில் இனிமேல் அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அவங்க முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பிளாக் செயின் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதை தொடர்ந்து இப்போ கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து ஒரு 40 ஹவர்ஸ் டியூரேஷனில் ஒரு கிளாஸே கண்டக்ட் பண்ணியிருக்காரு, பிளாக் செயின் கிளாஸு. பிளாக் செயின் என்ன, பிட்காயின் என்ன, இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அதுக்கு அந்த ஸ்டேட்டோட சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த ஸ்டேட் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எல்லாரும் பிளாக் செயின் மட்டும் தாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நம்ம பிளாக் செயின் கம் ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, அது ரெண்டும் சேர்த்தே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்க, மக்களை தேடி அரசுன்னு சொல்லி. இப்போதைக்கு நம்ம எதை ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்க்குறோம்னா இபி டிபார்ட்மெண்ட்டு, கார்பரேஷனில் இறப்பு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் சொல்லுவாங்க, டெத் சர்டிஃபிகேட், பெர்த் சர்டிஃபிகேட், அதுக்கெல்லாம் இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் செயினுக்கு தமிழ் ஒரு பேர் வச்சிருக்காருங்க. எல்லாத்துக்குமே தமிழ் ஒரு பேர் வைப்போம் இல்லையா, கம்ப்யூட்டர்னா கணினி, மொபைல்னா கைபேசி, இப்படி வைப்போம் இல்லையா. அது மாதிரி ஒரு பிளாக் செயினுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு பாருங்க, நம்பிக்கை இணையம். அப்ப எந்த அளவுக்கு இதை உறுதிப்படுத்தியிருந்தா இதுக்கு இப்படி ஒரு பேர் வைப்பாங்கன்னு பாருங்க. அப்ப இது மூலியமா நடக்கிற எந்த ஒரு பொருளையும் திருட முடியாதுங்க, டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஈவன் யாரு சத்தோசி நாக்கமோட்டோவே நினைச்சா கூட உள்ள போய் அதை திருத்த முடியாது, ஒன்வே டிராபிக் மாதிரி. அப்படி இருக்கிறனால தான் இதுக்கு நம்பிக்கை இணையம்னு பேர் வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ அக்ரிகல்ச்சருக்கு இந்த பிளாக் செயினை கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் விவசாயிகளுக்கெல்லாம் வந்து கரெக்டான உற்பத்திக்கு இன்கம் போய் சேரும். இதில் நான் அந்த ப்ரோக்ராம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன், அது என்னோட சர்டிஃபிகேட் தான் இது. எம்எஸ்சிஎம்இ சர்டிஃபிகேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட். இப்போ நம்ம இன்சூரன்ஸுக்கு எல்ஐசி ஏஜென்ட் ஆகணும்னு நம்ம ஒரு ஐஆர்டி எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, நம்ம எழுதுனதுக்கப்புறம் லைசன்ஸ் கொடுக்குறாங்க, நான் ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி பற்றி பேசுறதுக்கு, பிளாக் செயினை பற்றி பேசுறதுக்கு நான் ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் தான் அப்படின்றதுக்கு இங்கே ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. அந்த கோர்ஸ் யார் நடத்துறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்எஸ்எம்இ நடத்துறாங்க. இது என்னோட சர்டிஃபிகேட் தான். இது என்னடா 2 சர்டிஃபிகேட் போட்டு காட்டியிருக்கேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் வேலை கேட்டால அதை காட்டலைங்க. இந்தியாவில் இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு இங்கே தெரியப்படுத்துறேன் நான்.
இதை தாண்டி இன்னைக்கு இந்தியாவில் இத்தனை ஸ்டேட் இன்னைக்கு பிளாக் செயினை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. நீங்க கூகுளில் போய் அடிச்சீங்கனாலே வரும். பிளாக் செயின் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இன் இந்தியான்னு போடுங்க, வந்துடும். இன்க்ளூடிங் தமிழ்நாடு. எல்லா ஸ்டேட்டுமே ஆல்மோஸ்ட் பிளாக் செயினுக்கு மாறியாச்சுங்க. குளோபலா அந்த பிளாக் செயினை பத்தி, கிரிப்டோ பத்தி என்ன சொல்றான்னு கவனிங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். யூஎஸ்ல, அமெரிக்கால ஒரு 7th லார்ஜஸ்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க மியாமி. அந்த சிட்டியோட மேயர் வந்து அவரோட டோட்டல் அந்த எக்ஸ்பென்ஸ்ல இருந்து 1% வந்து ட்ரெஷரியில் எடுத்து வைக்கிறாராம் கிரிப்டோவா. அப்ப யூஎஸ்ல ஒரு மேயர் வந்து ட்ரெஷரியில வந்து 1% எடுத்து வைக்கிறார் அப்படின்னா இந்த கிரிப்டோக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நான் சொன்னேன் இல்ல, கோல்டுல இருந்து எல்லாருமே வந்து கிரிப்டோக்கு மாறுறாங்க அப்படின்னு. அது வேற யாரும் சொல்லுங்க, ஜேபி மார்கன் சொல்லியிருக்காரு. அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லுநர் அவரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கோல்டோட மார்க்கெட் இனிமே பெருசாலாம் ஏறாது, சஸ்டெயின் ஆயிடும். அதுக்கு பதிலா கோல்டோட பல மடங்கு அதிகமா லாபம் கொடுக்குற பொருள் என்ன அப்படின்னா கிரிப்டோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே இப்ப கோல்டுல இருந்து கிரிப்டோக்கு மாற ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அது ஜேபி மார்கன் தான் சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியால இந்த பர்டிகுலர் இயர்ல, அதாவது 2020ல எல்லா பிசினஸோட அதிகமா வந்து இது வால்யூம் கொடுத்தது வந்து கிரிப்டோ தாங்க. 500% வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. பினான்ஸ்ன்றது ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுங்க. ஒரு மிகப்பெரிய நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் அது கிரிப்டோல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எலான் மஸ்க், டெஸ்லாவோட சிஇஓ, இவங்க எல்லாருமே கிரிப்டோ பக்கம் திரும்பிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சாங்கன்னா, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. கிரிப்டோ அந்த அளவுக்கு ஒரு உயரத்தை போய் தொட்டு நிக்குங்க அது. அதுக்கு முன்னாடி நம்ம குதிச்சிடணுங்க. நியூ சர்வே ஃபைண்ட்ஸ் அரவுண்ட் 20% ஆஃப் அஸ் இஸ் ஓன் கிரிப்டோ கரன்சின்றாங்க. ஆஸ்திரேலியால ஒரு நாடு முழுக்க இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன்ல 20% ஆஃப் பீப்புள் வந்து கிரிப்டோ வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு கிரிப்டோ அவங்க கையில இருக்கு. ஆனா கிரிப்டோ இல்லாம இல்ல. 20% ஆஃப் பீப்புள் இப்ப வந்திருக்காங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒவ்வொரு நாட்டிலயும் இந்த கிரிப்டோ எவ்வளவு பேர் பயன்படுத்துவாங்க. அப்ப நான் சொல்ற மாதிரி இந்த 2022 கூட ஆகாதுங்க. மேபி 2021 இந்த வருஷம் முடிவுல இந்த 40 ட்ரில்லியன் தொடர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம எவ்வளவு சீக்கிரம் உள்ள குதிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சிட்டோம் நம்ம. இதுதான் நான் சொன்னேன் நானு. ஃபர்ஸ்ட் இந்தியால கிரிப்டோ பேங்கை லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட வீடியோ தான் நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இது எல்லாமே குளோபலியில் இருக்க ரிப்போர்ட்டுங்க. நிறைய இருக்குங்க. பட் நேரம் கருதி நான் முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு இங்கே ரிப்போர்ட்டாக காட்டியிருக்கேன் நான். இதை தாண்டி இன்னைக்கு நம்ம ரூபா நோட் எடுக்கிற மாதிரி ஏடிஎம் இருக்கிற மாதிரி இந்த கிரிப்டோக்குன்னு ஏடிஎம் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 15,500 ஏடிஎம் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குங்க. இந்தியாலையும் கொண்டு வந்துட்டாங்க. குருகிராம்ன்ற ஒரு இதில் கொண்டு வந்திருக்காங்க. ரஷ்யாவில் 5,000 ஏடிஎம் இது இப்போ ரீசெண்டாக மே மாதம் போன வருஷம் வாங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு கிரிப்டோவை பற்றி உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேங்க. ஒரு நியூ டெக்னாலஜி தான் உங்களுக்கு நான் தெரிய வச்சுட்டேன் நான். இப்போ அதை நீங்கள் வாங்கலாமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக வந்தே தீரணும். ஏன்னா இவ்வளோ தூரம் நான் கிளாஸ் எடுத்த பர்பஸே நீங்கள் இதில் முதலீடு பண்ணி பெருசாக வளரணுன்றது தான். இது முதலீடு பண்ணணுன்றது கட்டாயம் கிடையாதுங்க. முதலீடு பண்ணால் நம்ம லைஃப் ஸ்டைலில் தப்பிச்சுக்க வச்சுட்டோம், பெருசாக கொண்டு போயிட்டோம். சரிப்பா அந்த பிட்காயினை வாங்கணும்னா இதுக்கு என்ன விலைன்னு சொல்லிட்டா நாங்கள் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டையும் நம்ம பார்ப்போம். எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. 2008 தாங்க அவர் அறிமுகப்படுத்தினாரு. அதோட விலை வெறும் 40 பைசாங்க. 2010 வரைக்கும் அது அந்த டெக்னாலஜி புரிய வைக்க முடியல. 2010 அவருக்கு தெரிய வைக்கும் போது இதோட விலை வந்து ₹2.40 நிர்ணயிக்கிறாங்க. இப்பதான் மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிக்குது. 2010 தான். ஒரே வருஷத்துல 1364 ஆகுது ஒரு பிட்காயின் மதிப்பு. 2016 தாங்க எனக்கு தெரிய வந்தது. 30,000 வாங்கி 3 மாசத்துல 60,000 மாறுதுங்க. அப்பதான் இதை ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் 3 மாசத்துல டபுள் ஆகுது, எப்படி எதுன்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சதோட விளைவு இன்னைக்கு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பிட்காயின் மதிப்பு 27 லட்சம் ரூபாங்க. எவ்வளோங்க? 27 lakhs ஒரு பிட்காயின் மதிப்பு. இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து 2010 தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு திருப்பதி கோயில் உண்டியில காசு போட்டதா கூட நினைச்சு, இல்ல யாருக்கோ தானம் பண்ணதா நினைச்சு ஒரு 10,000 காயின் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு தெரியுங்களா? 24,000 ரூபா தான். எனக்கு தெரிஞ்சு 2010 24,000 பெரிய அமௌண்ட்லாம் கிடையாதுங்க. நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாங்க. இந்த மாதிரி யாராவது கிளாஸ் எடுத்திருந்தா பண்ணிருக்கலாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்டோட புக்கை மூடி மேல பரணி மேல தூக்கி போட்டுட்டு இப்ப இந்த டைம் அந்த புக்கை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? 2,700 கோடி, 2,700 crores. ஒரு ஊரையே நீங்க விலைக்கு வாங்கியிருக்கலாம். அப்ப இதெல்லாம் நிஜம் தானா, இதெல்லாம் சாத்தியம் தானா? நீங்க கூகுள்ல ஜஸ்ட் இந்தியன் ரூபி டு பிட்காயின் அடிங்க, இல்ல பிட்காயின் டு இந்தியன் ரூபி அடிங்க, நீங்க பிரைஸ் உங்களுக்கு காட்டிடும். எனக்கு தெரிஞ்சு 20 லட்சத்தை கிராஸ் பண்ணிடுச்சு. இது வரைக்கும் நல்லா தானே செஷன் போச்சு. இப்ப போய் 1 லட்சம் ஒரு காயினை வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்க சொல்றியே, நீ ஏதோ 2வது வருமானத்தை கொடுக்குறதுன்னு சொல்லி தானே உள்ள வந்த. நாங்க அன்றாடமே என்ன பண்ணணும்னு தெரியாம யோசிச்சிருக்கோம். 20 லட்சத்தை நான் எங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள புலம்புறதும் என்னை திட்டுறதும் நல்லா கேட்குதுங்க எனக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. நான் என்ன சொல்யூஷனை தேர்ந்தெடுத்தனோ இங்கேயும் உங்களுக்கு நான் அதையே தெரியப்படுத்துறேன். நான்
அப்போ இன்னைக்கு ஒரு காயின் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அந்த மார்க்கெட்டில் ஆரம்ப கட்டத்தில் நிறைய எதிர்ப்புகளை சமாளிச்சிச்சு. இன்னைக்கு அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்டில் இதுதான் பெஸ்ட்ன்றதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி மார்க்கெட்டோட உச்சத்தில் போய் நின்றுச்சுங்க 27 லட்ச ரூபாய்க்கு. அப்போ இதை தொடர்ந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் 2800 பேர் குதிச்சுட்டாங்க பிட்காயின் மாதிரியே. இந்த 2800 பேர்ல நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற காயின் பேர் வந்து பெல்டெக்ஸ். இதை ஏன் சஜஸ்ட் பண்ணணுன்றதுக்கு 2 காரணம் தான். ஒன்று வந்து நீங்கள் வாங்கக்கூடிய விலையில் இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இருக்கிறதோட ரீசெண்டாக வர்றதுக்கு டெக்னாலஜி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால தான் இந்த காயினை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஜஸ்ட் ப்ரைஸுக்காக தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்கள் மனதில் ஏற்றுக்காதுங்க. நானும் அதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல. பிட்காயினுக்கும் இந்த காயினுக்கும் என்ன கம்பேரிசன் பார்த்தேன் நான். அந்த கம்பேரிசனுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்தது. செலக்டடாக ஒரு சில லிஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். அது போகிறதுக்கு முன்னாடி பெல்டெக்ஸோட பயோகிராஃபியும் பார்த்துக்கலாம். பிட்காயின் பார்த்த மாதிரி லான்ச் 2018 லான்ச் பண்ணாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் லான்ச் பண்ணாங்க. எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனது 2019 தாங்க. ப்ரொமோட்டர் யாருன்னா GCChub, குளோபல் கிரிப்டோ கம்யூனிட்டி தான் இதோட ப்ரொமோட்டர். பிட்காயினை கண்டுபிடிச்ச ஃபவுண்டர் வந்து சத்தோஷி நாகமோட்டோ. பெல்டெக்ஸோட ப்ரொமோட்டர் யாருன்னா GCChub, குளோபல் கிரிப்டோ கம்யூனிட்டி. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஹாங்காங் கண்ட்ரி. இவங்க எவ்வளோ சப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்க, 1.5 பில்லியன், அதாவது 150 கோடி. அதில் அதிகபட்சமாக சப்ளை இருக்குது 140 கோடி காயின் தான் சப்ளை இருக்கும். மீத இருக்க 10 கோடி வந்து ரிசர்வ்ல இருக்கும். இந்த 140 கோடி காயினை வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. நல்லா கவனிங்க இந்த விஷயத்த, கொஞ்சம் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். 60% வந்து ப்ரீ சேலும் பப்ளிக் சேலும் கொடுத்து முடிச்சிட்டாங்க 140 கோடியில். 10% வந்து பவுண்டி அண்ட் ஏர் டிராப் எடுத்து வைக்கிறாங்க. இது எதுக்காகனாங்க, பிட்காயின் பெருசாக போய் நின்றுச்சுங்க. யாருமே அந்த வண்டியை தள்ளி விடல. அந்த வண்டியே அதுவாக பறந்துருச்சு. பட் இப்போ அதை உடைக்கணும், அது கிட்ட போய் நெருங்கணும் அப்படின்னா 2800 பேர் போட்டியில் நிற்கிறாங்க. அப்போ இந்த 2800 பேர் இருக்கிறத நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா ஏதாவது ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நாம டெக்னாலஜி என்னன்றதே பார்க்க வருவாங்க. ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா தான் வருவாங்க. அப்போ இந்த கிஃப்ட்டுக்குன்னு சொல்லி முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டாங்க 10%. டீம் அண்ட் அட்வைசருக்கு 20%, ரிசர்வ்டு டோக்கன் 10%. டோட்டலாக அந்த 140 கோடி இப்படி தாங்க பிரிச்சிருக்காங்க. இந்த பவுண்டி அண்ட் ஏர் டிராப் எந்த இடத்துல அப்ளை ஆகுதுன்னு உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி கம்பேரிசன் பார்ப்போம் நம்ம ஏன் பெல்டெக்ஸ் வரணுன்றதுக்கு. 2008 பிட்காயின் வந்ததுங்க, 2018 பெல்டெக்ஸ்ங்க. இந்த ஒரு பாயிண்ட் போதுங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கரன்சி வருது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ சம் டெக்னாலஜி அப்டேட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அப்போ 2008 வந்த காயின் இன்னைக்கு 27 லட்ச ரூபாய் தொட்டிருக்குன்னா, அப்போ இன்னைக்கு 2018 அதிகபட்சமாக டெக்னாலஜி இருக்க காயின் வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல என்னவா வரும்ன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 7 ரூபான்னு நான் போட்டிருக்கேங்க, கணக்காக தான் போட்டிருக்கேன். இது டெய்லி ட்ரேட் ஆகும். எவ்ரி செகண்ட் இது ஃபிளக்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க வாங்க போறீங்க, இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா உங்களை அழைச்சிட்டு வந்தவங்ககிட்ட கேளுங்க. அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க என்ன பிரைஸ்னு. அந்த பிரைஸ் மேபி 6 ரூபாயா இருக்கலாம், இல்லை 7 ரூபாயா இருக்கலாம், இல்லை 7 ரூபாய் 7.50 இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். நான் இன்னைக்கு கணக்கு போட்டு காட்டுறதுக்கு நீங்க 7 ரூபா காட்டியிருக்கேன். டிரான்சாக்ஷன் ஃபீ பாருங்க, என்கிட்ட இன்னொரு பிட்காயின் அனுப்பணும்னா அதிகபட்சம் $3 பிடிக்கிறாங்க. இங்க வெறும் பைசால தாங்க சார்ஜ். டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜின்றாங்க. ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பிட்காயினை அறிமுகப்படுத்தும் போது இதை என்ன சொன்னாங்க, திருட முடியாதுனாங்க, டூப்ளிகேட் பண்ண முடியாதுனாங்க, யாரும் இதை திருத்த முடியாதுனாங்க. கரெக்ட். பட் அதை தாண்டி ஒரு டெக்னாலஜி அவர் அப்டேட் பண்ண மறந்துட்டார். ஏன்னா இந்த அளவுக்கு இதுக்கு விளம்பரம் ஆகும், இந்த அளவுக்கு இது விரும்புவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல. ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜியோட மீனிங் என்ன அப்படின்னா, என்கிட்ட இருந்து நான் இன்னொருத்தருக்கு காயின் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க, அந்த காயினோட சேர்ந்து டிரான்சாக்ஷன் அட்ரஸும் சேர்ந்து டிராவல் ஆகும். அந்த அட்ரஸை கூகுளில் போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லாமையே மீதம் என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லி நான் யாருக்கு அனுப்பிச்சேன் பார்த்தீங்களா, அவர் கண்டுபிடிக்க முடியும். அனுப்பிச்சவர் நல்லவராக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. அனுப்பிச்சு விட்டவர் தவறான ஆளாக இருந்தார்னா, என்கிட்ட மீதம் இவ்வளோ காயின் இருக்குன்னு தெரிஞ்சால் எனக்கு அங்கே பாதுகாப்பு கிடையாதுங்க. இது இப்போதான் தெரிய வருது, பிட்காயின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி. பட் இவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ணால இந்த குறையை கண்டுபிடிச்சி அதுக்கு நிவர்த்தி பண்ணுற மாதிரி பிரைவேசி என்னேபிள்டு அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் யாருக்கு வேணால் காயின் அனுப்புப்பா, அட்ரஸ் போகாது. உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குது நீங்கள் சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்போ இந்த ஒரு டெக்னாலஜி உலகத்தை திரும்பி வைக்க போகுதுன்றது உறுதியாயிடுச்சுங்க. இன்னைக்கு எல்லாரும் பிரைவேசி பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டிரான்சாக்ஷன் டைம் பாருங்க, பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சனால அந்த டிராஃபிக் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவாங்க. யாருக்கா ஒரு காயினை அனுப்பணும்னா குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் ஆகுதுங்க, அதிகபட்சம் 1 நாள் ஆகுதுங்க. இப்போ யாரோ ஒருத்தர் நான் ஒரு காயின் அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், 1/2 மணி நேரத்துலேருந்து 1 நாள் ஆகும் போய் சேர்றது. இவங்க என்ன பண்ணாங்க, அதையும் கிளியர் பண்ணுறதுக்காக லைட்னிங் ஸ்பீடில் கொடுத்துட்டாங்க. அனுப்பிச்ச அடுத்த செகண்ட் அவங்க வேலெட்டில் போய் அந்த காயின் நிற்கும். அப்போ யூட்டிலிட்டி பயன்பாடுக்குன்னு சொல்லுவாங்க. பிட்காயினை பயன்படுத்த முடியாது. காரணம்னா 1/2 மணி நேரத்துலேருந்து 1 நாள் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு பிட்காயினை கொடுக்குறீங்கன்னா அவருக்கு போய் சேர்றதுக்கு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட பிட்காயினே வாங்க மாட்டார். இப்போ கார்டை ஸ்வைப் பண்ணுற டெபிட் கார்டு உடனே ஸ்லிப் வரனால தான் நம்ம அந்த கார்டை வாங்கிக்கிறாங்க. ஸ்லிப்பு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் நம்மகிட்ட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வாங்குவாங்க? யாரும் வாங்க மாட்டாங்க.
அந்த வகையில் பிட்காயினை பொறுத்து நீங்கள் சொத்தாக மட்டும்தான் பயன்படுத்த முடியும், யூட்டிலிட்டிக்கு பயன்படுத்த முடியாது. இது லைட்னிங் ஸ்பீடில் இருக்கனால ஃபியூச்சரில் இதை யூட்டிலிட்டிக்கும் பயன்படுத்த முடியுன்றாங்க. அப்போ யூட்டிலிட்டிக்கு பயன்படுத்த முடியாத ஒரு காயினோட விலை இன்னைக்கு 20 லட்சத்தை தொட்டிருக்குங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் யூட்டிலிட்டிக்கு பயன்படுத்த முடியாதுன்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பயன்படுத்த முடியும்னு. அப்போ நம்மளோட பெல்டெக்ஸ் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்னவா இருக்குன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பிளாக்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தாலும் டெக்னாலஜியாக இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து கேட்டுக்கோங்க. ஒரு காயின் எங்கே ஸ்ட்ரென்த் ஆகுது, எங்கே வந்து தகுதி அடையுது அப்படின்னா, அந்த காயினுக்கு எவ்வளோ பிளாக்ஸ் உருவாயிருக்கோ அப்போ தான் அந்த காயினோட ஸ்ட்ரென்த். ஏன்னா நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் அதிகமாக இருக்க தான் அந்த காயின் யாரும் திருட முடியாது. இப்போ பிட்காயினுக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு பிளாக் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஒரு திருட அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணி பணத்தை எடுத்துருவான். இன்னைக்கு 6,50,000 பிளாக் உருவானனால தான் ஒரு செகண்ட்ல எல்லா பிளாக்கையும் தொட முடியல. அப்போ இன்னைக்கு பிட்காயின் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, இது வரைக்கும் 6,64,914 பிளாக் உருவாயிருக்கு. எப்போ 2008 ஆரம்பிச்ச ஒரு காயினோட டோட்டல் பிளாக்ஸ் இது வரைக்கும். நம்ம 2018 தாங்க ஆரம்பிச்சோம். நம்மளோட பிளாக்கோட ஸ்பீடு அதிகங்க. இது வரைக்குமே 5 லட்சம் பிளாக் தொட்டோங்க. அப்போ பிட்காயின் மாதிரி இன்னும் 10 வருஷம் ஆச்சுன்னா பெல்டெக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் 2Gன்றாங்க. ஆப்வியஸ்லி இது 5th ஜென்ரேஷன். எப்பவுமே 2nd ஜென்ரேஷனுக்கும் 5th ஜென்ரேஷனுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குங்க. அந்த வகையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு செலக்டடாக மட்டும் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் ஏன் பெல்டெக்ஸ் வரணும், ஜஸ்ட் நான் சொன்னேன்றதுக்காக உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதுக்காக நீங்கள் வர வேண்டாம். அதுக்கு இதுக்கும் கம்பேரிசன் பார்க்கும்போது இங்கே எல்லா வகையிலுமே பெஸ்ட்டாக இருக்கு. முக்கியமாக வாங்கக்கூடிய விலையில இருக்கு. நீங்கள் ட்ரையல் எடுக்கிறக்கோ இல்லை ரிஸ்க் எடுக்கிறக்கோ இது அக்செப்டபிள், இது அஃபோர்டபுள். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல பெல்டெக்ஸ் நான் அறிமுகப்படுத்துறேன். இதை தாண்டி என்ன மெயின் ஃபியூச்சர்ஸ் பாருங்க. 2019 ஒரு 2,800 கிரிப்டோ கரன்சியும் பெஸ்ட் கிரிப்டோ எதுன்ற ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அந்த இதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து பெஸ்ட் கிரிப்டோ கம்யூனிட்டி அவார்டு வந்து பெல்டெக்ஸ் தாங்க வாங்கியிருக்கு. வலது பக்கத்தில் இருக்கிறது மலேசியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், இடது பக்கத்தில் இருக்கிறது பெல்டெக்ஸோட சேர்மன். இது மலேசியாவில் நடந்த அவார்ட் செரமனி. ஆன்டி மணி லாண்டரிங் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோங்க. மக்கள் பணத்தை எந்த வகையிலும் மிஸ்யூஸ் பண்ணல அப்படின்றத எஸ்டோனியா கவர்மெண்ட்ல லஞ்ச ஒழிப்புல 5வது இடத்துல இருக்க அந்த நாடு, அந்த நாட்டில் பெல்டெக்ஸோட வரவு செலவு ஃபுல்லாக கொண்டு போய் கொடுத்து இது எங்கேயுமே மிஸ்டேக் நடக்கலன்றதை ப்ரூவ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இதனால நமக்கு என்னங்க பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களோ நானோ வந்து ஒருத்தர் சொல்கிறத வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. பெரிய பெரிய கார்பரேட் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து குரோர்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிட்காயினை டக்குன்னு வாங்கிடுவாங்க. ஏன்னா அது ப்ரூவ் பண்ணிடுச்சு. அதை தவிர்த்து 2,800 காயின் இருக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போ அதை தாண்டி என்னென்னலாம் வந்து பேக் சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்க இந்த பெனிஃபிட் வேற எந்த கிரிப்டோக்கும் கிடையாது. அப்போ பெரிய பெரிய கார்பரேட் இருந்தாலும் சரி, இன்ஸ்டியூஷன் இருந்தாலும் சரி, கிரிப்டோன்னு வாங்கினாங்கன்னா இதெல்லாம் பார்த்து தான் வாங்குவாங்க. அந்த வகையில் பிட்காயின் கூட ஆன்டி மணி லாண்டரிங் சர்டிஃபிகேட் கிடையாது, நம்ம வச்சிருக்கோம். சரியா சர்டிஃபிகேஷன் தான் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரியாணி கடையெல்லாம் போட்டிருப்பாங்க ஹலால், 100% ஹலால்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் பீப்புளை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிப்டோ வாங்க முயற்சி பண்றது இல்லை. காரணம் என்னன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி மூலமா வளருது இல்லையா லாபம், 5 லட்ச ரூபாய் வாங்கி 10 லட்சம் போறது, 20 லட்சம் வரதுலாம், இதெல்லாம் வட்டியா லாபமான்ற குழப்பத்துல உள்ள வர்றது கிடையாதுங்க. நாம சிங்கப்பூர்ல டோட்டல் எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். நாட் ஒன்லி கிரிப்டோ கரன்சி நம்ம பெல்டெக்ஸ் காயினா மட்டும் வரலங்க, ஓன் எக்ஸ்சேஞ்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் சேர்த்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, எங்கேயுமே இது வட்டி கிடையாது, இது வளரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே லாபம் தான், நாங்க எங்கேயுமே சூதாட்டத்துக்கு இந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தல, எங்கேயுமே ஆல்கஹாலுக்கு இதை பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி நிறைய பேராமீட்டருக்கு அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி பெல்டெக்ஸ் ரொம்ப தூய்மையாக தான் விற்கப்படுது, தூய்மையாக தான் வாங்கப்படுறாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணி சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல வாங்கியிருக்காங்க. இதுவும் முஸ்லீம் கம்யூனிட்டி பீப்புள் யாராவது வாங்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க மத சார்ந்த சர்டிஃபிகேட் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கண்ணை மூடிட்டு பெல்டெக்ஸ் பக்கம் குதிப்பாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் ஸ்டார்ட் ஆகுங்க, ப்ரைஸ் சீக்கிரம் ஏறுங்க. பிட்காயின் வளர்றதுக்கு 10-12 வருஷம் ஆச்சு அப்படின்னா, அதிகபட்சமாக ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல பில்டெக்ஸ் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடுன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இதை தாண்டி ஹாங்காங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதோட சர்டிஃபிகேட் நீங்கள் காட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எந்த கிரிப்டோ கரன்சி நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் பிட்காயின், முதல்ல பிட்காயினை வாங்கணும், பிட்காயினை கொடுத்து தான் நீங்கள் மற்ற கரன்சியை வாங்கணும். உதாரணத்துக்கு நம்ம எங்கேயா வெளிநாட்டுக்கு போகிறோம்னா முதல்ல நம்ம டாலரை தான் மாற்றுவோம், ஏன்னா டாலர் காமன் கரன்சின்றனால அதை வச்சு தான் மற்ற நாடுகளில் போய் நம்ம செலவு பண்ணுவோம். அது மாதிரி பிட்காயினை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது கிரிப்டோ கரன்சி வாங்கணும்னா பிட்காயினை வாங்கிட்டு தான் நீங்கள் மற்ற கரன்சியை வாங்கணும். பட் பெல்டெக்ஸுக்கு அந்த பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் இந்தியன் ருப்பி கொடுத்தே நீங்கள் பெல்டெக்ஸை வாங்கிக்கலாம், பெல்டெக்ஸை கொடுத்து இந்தியன் ருப்பி வாங்கிக்கலாம். இப்போதைக்கு ஸ்டார்டிங் வந்து இந்தியாவில் 2 எக்ஸ்சேஞ்சு ஐஎன்ஆரை கொடுத்து வாங்குறதுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய எக்ஸ்சேஞ்சு நீங்கள் பார்ப்பீங்க. முக்கியமான பாயிண்ட்டுங்க, பெல்டெக்ஸில் நீங்கள் உள்ளே வரலாம்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 1 லட்சம் காயின் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், 5 லட்சம் காயின் வாங்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்தியாவில் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக அங்கே உங்களோட இந்தியன் ருப்பியை கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும், உங்கள் கேஒய்சிலாம் சப்மிட் பண்ணணும், அவங்க வெரிஃபை பண்ணக்கப்புறம் உங்களை வாங்க அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம், வச்சு விற்றுக்கலாம். 1 லட்சம் காயின் வாங்குறீங்க, நீங்கள் 2022 23 தான் விற்க போகிறீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் வச்சுட்டு அதே 1 லட்சம் காயின் நீங்கள் விற்றுக்கலாம்.
இல்லைங்க நான் 2023 தான் விற்க போகிறேன், ஆனால் இந்த காயினுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னா, குளோபல் கிரிப்டோ கம்யூனிட்டி சொன்னேன் இல்லையா ப்ரொமோட்டர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்கிட்டு திரும்ப நீங்கள் எங்கிட்டே டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம் பெனிஃபிட் ஆட் பண்ணி தர்றோம் அப்படின்றாங்க. இதுவும் விருப்பப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 3வது, எனக்கு 2வது வருமானம் தேவைப்படுது, எனக்கு ஏதாவது பிஸ்னஸ் சோர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த பெல்டெக்ஸை நீங்கள் பிஸ்னஸாக விருப்பப்பட்டால் எடுத்து பண்ணலாம். உங்களை கூட்டின்னு வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இதுவும் இருக்குது. இந்த 3மே உங்கள் விருப்பம் தான். இது இல்லாமல் எங்களோட ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் சொன்னேன் இந்த கிரிப்டோ கரன்சி வாங்குறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு. இப்போ ஒரு நகையை போய் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் யார்ட்டையும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வாங்குறது எப்படின்னு தெரியும், விற்கிறது எப்படின்னு தெரியும். நேராக நகை கடையில் போய் காசை கொடுப்பீங்க, நகையை வாங்கிட்டு வந்துடுவீங்க. பட் இது எல்லாமே டெக்னாலஜி இல்லையா? அப்போ கிரிப்டோ போய் நீங்கள் வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல அந்த வாங்குறது விற்கிறது எப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி 24/7 365 டேஸ் நைட்டு 2 மணி கூட காசு ஆக முடியும். அப்போ வாங்குறது விற்கிறது தெரியல அப்படின்னா, இதுவும் கோல்டு மாதிரி தான். காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க வந்து ஃபோன் எடுக்கணும். உங்கள் ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விவரத்தை சொல்லணும். அப்புறம் அவங்ககிட்ட நீ காயின் அனுப்பணும். அப்புறம் அவர் விற்று காசு தரணும். இந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு டிலே ஆகும். இது நீங்களே தெரிஞ்சிட்டீங்கன்னா யாருமே எதிர்பார்க்க வேண்டாம். நீங்களே வாங்கிக்கலாம், நீங்களே விற்றுக்கலாம். அதோட முக்கியம், 3வது நபரை நம்பி நீங்கள் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண வேண்டாம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கட்டும். நீங்கள் தெரிஞ்சிட்டா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் நினைச்ச நேரத்தில் இதை நீங்கள் பணமாக்க முடியும். உங்கள் அவசரத்துக்கு பணமாக்கிக்கணும்னா நீங்கள் இதை புரிதல் எடுத்துக்கணும். ஸோ ஹவு டு பை, ஹவு டு செல்னு சொல்லி உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க அத்தனை பேருமே இந்த விஷயத்தில் ஜாம்பவான்கள் தான். நீங்கள் அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறன்றது சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்களே விற்றுக்கலாம், நீங்களே வாங்கிக்கலாம். இதை தாண்டி டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஹோல்டிங் அட்வைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எப்போ உள்ளே வரீங்கிறது முக்கியம் இல்லை, எப்போ வெளியில் போகிறீங்கிறது முக்கியம். அது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஃப்ரீயாக கிடைக்குங்க. இதை போய் நீங்கள் கற்றுக்கணும்னு வெளியில் போனீங்கன்னா 25,000 50,000 ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம மக்கள் உங்களுக்கு இதை இலவசமாக உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் தான் கேட்டுக்கணும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பணம் பார்க்க முடியும். மோர் யூ லேர்ன், மோர் யூ ஏர்ன். இதுதான் எங்களோட மந்திரமாக பயன்படுத்துகிறோம். எங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு கைட் பண்ணி கூட்டு போவாங்க. இதை தாண்டி இன்னைக்கு வேர்ல்டில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஐடியா என்ன அப்படின்னா, 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்டேக்கிங்கு, இன்னொன்று கேஷ்பேக்கு, இன்னொன்று அஃபிலியேட். இந்த 3 விஷயத்தை தான் இன்னைக்கு உலகமே கையாளுது, உலகமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்டேக்கிங்கிறது என்ன அப்படின்னாங்க, ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட். ஒரு 5000 ஷேர் 1000 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஷேர்ஸ் மூலிமா ஒரு லாபத்தை உங்கள்கிட்ட கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ லாபம் வர ஆரம்பிச்சு அதை பங்கு போட்டு தர்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஷேர்ஸை விற்க மாட்டோம், ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம். அப்போ எப்பவுமே அந்த கம்பெனி டிமாண்ட்லேயே இருக்கும். அதை நிற்க வைக்கிறதுக்காக உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. 100 ஷேர் 200 ஷேர்னு சொல்லி டிவிடெண்ட் கொடுப்பாங்க, இல்லை கேஷாக கொடுப்பாங்க. கிரிப்டோவில் இதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க. பினான்ஸ்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. நான் சொன்ன கிரிப்டோ கரன்சியில் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச். இவங்ககிட்ட கொண்டு போய் நீங்கள் கரன்சி கிரிப்டோ கொடுத்தீங்கனாலும் இவங்க சம் பெனிஃபிட் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. 10,000 போட்டிங்கன்னா 2,000 ஃப்ரீயாக தர்றது, 1000 ஃப்ரீயாக தர்றது, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எம்ப்ளாயி ஷேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. காரணம்னா அந்த எம்ப்ளாயி எங்கேயும் விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம கண்ட்ரோலே வச்சுக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஷேர்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது எல்லாமே ஸ்டேக்கிங் சொல்லுவாங்க. கேஷ்பேக் கவனிங்க, ஜிபே. ஜிபே மூலிமா பணம் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு ₹2 ₹20 ₹15 அப்படி கேஷ் கொடுக்குறாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் ஜிபே பயன்படுத்தணும். நீங்கள் ஜிபே கண்டினியூஸாக பயன்படுத்தும் அவங்களுக்கு சம் பெனிஃபிட் போய் சேருது. அதை கண்டினியூஸாக பயன்படுத்துறது சும்மா பயன்படுத்தினா பண்ண மாட்டோம். சம் கேஷ்பேக் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஜிபே பயன்படுத்துவோம். எனக்கு தெரிஞ்ச நாளா இபி வந்து ஜிபேல தான் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடிலாம் வெயிலில் போய் நிற்கணும், அந்த டைமுக்குள்ளே போய் கட்டணும். இங்கே அப்படிலாம் கிடையாது. நைட்டு 8 மணி கூட கட்டுறேன், 9 மணி கூட கட்டுறேன். கட்டுறது இல்லாமல் எனக்கு சம் ₹20 ₹30 என் அக்கௌண்ட்டுக்கு வேறு ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கேஷ்பேக் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தாங்க பேடிஎம், ஹெச்டிஎஃப்சி பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எல்லா பேங்க்குமே ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த பேங்க் கார்டை பயன்படுத்தினா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டு, 20% டிஸ்கவுண்ட்னுவாங்க. ஏன்னா அவனோட பேங்க்கோட கார்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொடுக்குறதுக்கு பேர் தான் கேஷ்பேக். அஃபிலியேட், அமேசானில் வாங்கினீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க. லைஃப் ஸ்டைல் ஒரு துணி போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ₹2000 10,000 துணி வாங்கினா உங்களுக்கு கூப்பன் கொடுப்பாங்க. அடுத்த மாதம் 31 வரைக்கும் வேலிடிட்டிங்க. ஒரு ₹1000 டிஸ்கவுண்ட், ₹2000 டிஸ்கவுண்ட். இதை கேஷ் ஆக்க முடியும்னா கேஷ் ஆக்க முடியாது. நீங்கள் திரும்ப துணி வாங்கி தான் அந்த கூப்பனை நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை உள்ள நிறைய கொண்டு வரதுக்காக அவன் அந்த கூப்பன் சிஸ்டத்தை கொடுக்குறான். இதுக்கு பேர் அஃபிலியேட்னு சொல்லுவாங்க. ஓலா ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணினா ஒரு ₹50 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அடுத்து ட்ராவல் பண்ணி தான் அந்த ₹50 கழிக்க முடியும். அப்போ இது 3மே ஒவ்வொருத்தரும் ஒன்று கையாண்டுகிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த 3மே ஒரே கம்பெனி எடுத்து பண்ணுச்சுன்னா அது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஸ்டேக்கிங், கேஷ்பேக், அஃபிலியேட் இது 3மே ஒரு கம்பெனி சேர்த்து பண்ணுறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஜிசிசி ஹப், பெல்டெக்ஸோட ப்ரொமோட்டர் தாங்க. இவங்க தான் இந்த 3மே கொடுக்குறாங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த 3 ஆப்ஷன்ஸும் பயன்படுத்தி நீங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிக்க முடியும். இவங்க எந்த கண்ட்ரினா ஹாங்காங், அதான் அதோட ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன் நான். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 ஆப்ஷன்ஸ் இதில் உள்ளே வந்துடுது. அஃபிலியேட் அண்டு ஸ்டேக்கிங். ஸ்டேக்கிங் அண்டு கேஷ்பேக் உள்ளே வருது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10,000 வாங்குறீங்க,
கணக்குக்கான 7 ரூபா போட்டிருக்கீங்க. திரும்பவும் சொல்றேன், கணக்காக 7 ரூபா போட்டிருக்கேன். 10,000 காயின் இன்னைக்கு 7 ரூபானா 70,000 உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்க 2022, 23 தான் விற்க போறீங்க அப்படின்னா, அந்த 10,000 காயினை வாங்கி இவங்ககிட்டே கொடுத்துறீங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு வந்து ஃபிக்ஸடு. ஏன்னா நான் பிபிடினால உங்க ஃபேஸ் என்னால பார்க்க முடியாது. கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்க வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பாயிண்ட் இது. 10,000 காயின் வாங்கி ஃபிக்ஸட்ல கொடுத்துட்டீங்கன்னா, ஃபிக்ஸட்ன்றது 12 மாசங்க டெனூர். 10,000 காயின் கொடுத்த உடனே அவன் திருப்பி 12 மாசம் கழிச்சு தரது 15,000 காயின் தரான். இதுக்கு பேர் ஸ்டேக்கிங். 10,000 காயின் கொடுத்தோன்னே 12 மாசம் கழிச்சு உங்களுக்கு 15,000, அதாவது 5,000 காயின் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறாங்க. இது போக அவங்க காயினை ப்ரொமோட் பண்றதுக்கும் காயினை டிமாண்ட் கிரியேட் பண்றதுக்கு கேஷ்பேக்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க என்ன காயின் கொடுத்தீங்களோ அப்ஃப்ரண்டா இனிஷியலா 10,000 காயின் கேஷ்பேக் கொடுத்துறாங்க. ஆனா இந்த 10,000 காயினை வந்து நீங்க எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் வித்து காசு பண்ண முடியாது. எப்படி லைஃப் ஸ்டைலில் கூப்பன் கொடுத்து நீங்க திரும்ப துணி வாங்கி அந்த கூப்பனை கழிச்சுக்கிறீங்களோ அது மாதிரி ஒன்று இதை நீங்களே ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ணி கழிச்சுக்கலாம், இல்லை உங்க நண்பர்களை அறிமுகப்படுத்தி இந்த 10,000 காயினை கழிச்சுக்கலாம். இதுவும் விருப்பப்பட்ட ஆப்ஷனல் மேல கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்ப டோட்டலா நீங்க கொடுக்குற 10,000 கணக்கு அவங்க 25,000 காயின் திருப்பி தராங்க. இன்னொன்று ரெகுலர். எனக்கு 12 மாசம்லாம் வேணாம்ப்பா, நான் வித்து பார்க்கணும், இந்தியாவில் அது முதல்ல வாங்கிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு அந்த சந்தேகத்தை முதல்ல கிளியர் பண்ணு அப்படின்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் தராங்க ரெகுலர். இது 18 மாசங்க. இங்கேயும் ஸ்டேக்கிங் 10,000 கொடுத்தீங்கன்னா மாசம் 7.5% சொல்லி 18 மாசம் கொடுத்து உங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த 7.5% விற்காம வச்சிருந்தீங்கன்னா மெச்சூரிட்டி 13,500 காயினா கிடைக்கும். இங்கேயும் கேஷ்பேக் தராங்க 10,000. டோட்டல் 23,500 காயின். இந்த ஜிசி சப்ளவரில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பாருங்க. ஆவரேஜ் பிரைஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க 70,000 காயின். நீங்க அந்த கேஷ்பேக்லாம் பயன்படுத்தல, நீங்க யாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, திரும்ப நீங்களும் ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ணல, 10,000 காயின் போட்டதோட விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க திருப்பி தரது 15,000 காயின். மெச்சூரிட்டி கண்டிப்பா வந்துடும் உங்களுக்கு. அப்ப 70,000 15 காயின் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு காயின் 7 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளவு அடக்கமாகுது பாருங்க. 4 ரூபா 66 தான் ஆகுது. ஒருவேளை இந்த கேஷ்பேக் காயினும் பயன்படுத்துறீங்க அப்படின்னா 70,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல 25,000 காயின் உங்களுக்கு கிடைச்சதா அர்த்தங்க. ஒரு காயின் பிரைஸ் வெறும் 2 ரூபா 80 தாங்க. முதல்ல 2010 பிட்காயின் 2 ரூபா 40 அந்த ரேட்டுக்கு இங்க கொண்டு வந்துக்க முடியும். வாங்கி 5 வருஷம் 10 வருஷம் புக்கை மூடி வச்சிருங்க. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு அவசரப்பட்டு வித்துட்டீங்கன்னா முடிஞ்சு, திரும்ப நீங்க வாங்கவே முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் 2 ரூபா 40 பிட்காயின் வாங்கி வச்சிருக்காங்கன்னு கேட்டா விரலுட்டி எண்ணிடலாங்க. 10-15 பேர் தான் வச்சிருக்காங்க. 5 ரூபாய் வித்தாச்சு, 10 ரூபாய் வித்தாச்சு, 100 ரூபாய் வித்தாச்சு, 1 லட்ச ரூபாய் வித்தாச்சு, 5 லட்ச ரூபாய் கூட வித்துட்டாங்க. பட் என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா 5 வருஷம் இருக்கணும்ன்ற மனநிலையோட உள்ள வாங்க. வித்து பாருங்க, ஒரு ட்ரையல் பாருங்க. இந்தியாவில் வாங்க முடியுதா, முதல்ல நீங்க வித்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பட் நோக்கம் ஒரு லாங் டர்மா பிளான் பண்ணுங்க. ஒரு 5 வருஷமா இருக்கணும்னு பிளான் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுதான் ஆரம்ப கட்டங்க. இங்கிருந்து பெருசா வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு, கீழே இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. உதாரணத்துக்கு ஒரு டாப் 5 காயின்ஸ் நான் லிஸ்ட் எடுத்திருக்கேன் பாருங்க. இதுல 1,00,000 காயின், இதெல்லாம் வந்து ஹிஸ்டரிங்க, இனிமே நடக்க போகுதுன்னு சொல்ல வரல, நடந்திருக்க லிஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இது நீங்களும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்க போய் கூகுளில் செக் பண்ணி பாருங்க. 1,00,000 காயின் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அது எவ்வளவு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ என்னன்னு காட்டுறேன். பிட்காயின் பிரைஸ் 2 ரூபா 40 2010 1,00,000 காயின் நீங்க 2,40,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இது வரைக்கும் 12 வருஷம் ஆகுதுங்க. இன்னைக்கு அதோட பிரைஸ் 27 லட்ச ரூபா, 27,000 கோடிங்க. 2,40,000 நீங்க 2010 இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுருந்தீங்கன்னா, விற்காம வச்சிருந்தா. பட் யாராலையும் முடிஞ்சிருக்காது. எல்லாம் அவசரப்பட்டு தான் வித்துட்டு வெளியில் வந்திருப்போம். ஏன்னா இந்த மார்க்கெட் எவ்வளவு தூரம் போகுதுன்னே யாருக்கும் ஃபர்ஸ்ட் தெரியல. பட் இப்போ உங்களுக்கு கிளீனா புரிய வச்சிட்டேன். இது வரைக்கும் 3% ஆஃப் பீப்புள் தான் உள்ள வந்திருக்காங்க. இன்னும் 97% பீப்புள் உள்ள வர்றதுக்கு உண்டான மார்க்கெட் தான் இந்த மார்க்கெட். அப்ப நீங்க இறங்கி ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை இறங்கி இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஒரு 5 வருஷம் கேப் விட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டை நீங்க உருவாக்க முடியல. எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இது அவசியம் நீ முடிஞ்சா நீங்க போட்டோ எடுத்து வைங்க. லைட் காயின் 5 ரூபாய்க்கு வந்தாங்க. 1,00,000 காயினா நீங்க 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க 125 கோடிங்க. எத்திரியம் ஒரு காயின், இதெல்லாம் பிட்காயின் மாதிரி ஒவ்வொரு காயின். எத்திரியம் நீங்க 18 லட்ச ரூபாய் 18 ரூபாய்க்கு வந்தது, இன்னைக்கு 880 கோடிங்க. அதோட விலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 88,908 ரூபா. முனிரன் ஒரு காயின் வந்திருக்கு, 6 வருஷம் அது வந்து, அதுல 1,00,000 காயின் வாங்கி வச்சுன்னா இன்னைக்கு 111 கோடி. பினான்ஸ்னு ஒரு காயின் 6 ரூபாய்க்கு வந்தது, 4 வருஷம் ஆகுதுங்க, இன்னைக்கு 31 கோடிங்க. இது எல்லாமே 4th ஜெனரேஷனுக்குள்ள தான் இருக்காங்க. நான் சொல்றது பெல்டெக்ஸ் 5th ஜெனரேஷன். டெக்னாலஜி வைஸ் நம்ம பக்கத்துல எந்த கிரிப்டோ கரன்சியும் கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு 6 ரூபாயிலிருந்து 7 ரூபா இருக்காங்க. 1,00,000 காயின் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபாயிலிருந்து 7 லட்ச ரூபா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஒரு இடம் வாங்கினதா நினைச்சுக்கோங்க, ஒரு கார் வாங்கினதா நினைச்சுக்கோங்க. வாங்கினீங்கன்னா இதுல இன்னொரு பெனிஃபிட், இப்போ புதுசா இனிஷியலா உள்ள வரவங்களுக்கு 1,00,000 காயின் வாங்கி ஜிசிஎஃப்ல கொடுத்தவங்களுக்கு 1,50,000 காயின் திருப்பி தரோம். 50,000 காயின் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போ 5 வருஷம் கழிச்சோ இல்ல 10 வருஷம் கழிச்சோ இதோட விலை என்னவா இருக்கும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்தது முடிச்சிருக்கு, கொடுக்க போதுன்னு சொல்லல, கொடுத்ததுக்கு உண்டான ப்ரூஃப் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதுல அடிஷனல் பிளான் ஒன்று இருக்கு, குமுலேட்டிவ் ஸ்டேக்கிங் பிளான்னு. இது என்னோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நான் அதையும் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக கொடுக்குறேன். விருப்பப்பட்டா நீங்க உங்க நண்பர்கிட்ட இதை பத்தி கேளுங்க, சொல்லுவாங்க.
இது 5 வருஷம் 10 வருஷம் இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். எனக்கு 5 லட்சம் காயின் வாங்கினேங்க 6 ரூபா இருக்கும்போது. 30 லட்ச ரூபா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சுங்க. என்னோட 5 லட்சம் காயின் வந்து 2,50,000 கிஃப்ட் 50,000 காயின் கிஃப்ட் கொடுத்தாங்க. டோட்டலா 7,50,000 காயின் கொடுத்தாங்க. அதை திரும்ப ரீடாப் பண்ணேன் குமுலேட்டிவ் ஸ்டேக்கிங்ல. இந்த 7,50,000க்கு இப்போ எனக்கு எப்போ வெளியில வரும் அப்படின்னா 3,75,000 கிஃப்டோட சேர்த்து 11,25,000 வருங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அதையும் நான் ரீஸ்டேக் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா 3 இயர்ஸ் பிளான்ன்றனால 11,25,000 எனக்கு கிஃப்ட் மட்டும் பாருங்க 5,62,500 வருது. டோட்டலா 16,87,500 காயின். நான் இன்வெஸ்ட் பண்ணது 30 லட்ச ரூபாங்க. மொத்த காயின் நான் டிவைட் பண்ணி பார்த்தேன்னா வகுத்து பார்த்தேன்னா என்னோட ஒரு காயினோட விலை ₹1.77. 7 ரூபாயில இருந்தா ஒஸ்ட் சினரியா பிரைஸே ஏறலங்க. வெறும் 7 ரூபாயில இருந்தா கூட எனக்கு 1,18,00,000 என்னோட இன்கம் கன்ஃபார்ம். 10 ரூபா போச்சுன்னா 1,68,00,000. 50 ரூபா போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்க. இந்த விலையை ஈஸியா கிராஸ் ஆகும் அப்படின்றதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு டெக்னாலஜி ப்ரூஃப் கொடுத்தாச்சு, கம்பேரிசன் கொடுத்தாச்சு. அப்ப என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, நான் இதுல எத்தனை வருஷம் வெயிட் பண்ண போறேன்றதான் என்னோட ப்ராப்ளம். இன்னைக்கு 10 ரூபா போச்சுன்னு சொல்லி நான் வித்துட்டேன்னா என் கதை முடிஞ்சு. 100 ரூபா போகும்போது வித்துட்டேன்னா முடிஞ்சு. அப்ப நான் என்னோட ஃபோக்கஸ் என்ன பண்ணிருக்கேன்னா 2023 வரைக்கும் இதை வச்சுக்கணுன்ற ஐடியால தான் நான் உள்ள வந்திருக்கேன். நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், இதுல அதிகபட்சமா எவ்வளவு டைம் கொடுக்க முடியும்னு கொடுங்க. உங்க தேவைக்கு மட்டும் வித்துக்கோங்க. மீதெல்லாம் நீங்க சொத்து சேர்க்கிற மாதிரி, ஒரு இடம் வாங்குற மாதிரி 5 வருஷமோ 10 வருஷமோ ஹோல்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு பெருசா நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. தேர்ட் ஆப்ஷன்ஸ் இது பெரிய ஸ்டோரியா போகும். அதனால உங்களை யார் இன்வைட் பண்ணலாம் அவங்ககிட்ட கேளுங்க. எனக்கு 2வது இன்கம் வேணுன்றவங்க ஆசைப்படுறவங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு செஷன் எடுப்பாங்க. இதுல தான் அஃபிலியேட்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. 3வது ஆப்ஷன்ஸ் ஜிசி அப்படி 3வது ஆப்ஷன்ஸ் இருக்கு. அன்லிமிட்டெட் இன்கம் இதுல இருக்கு. விருப்பப்படுறவங்க 2வது வருமானத்தை நீங்க இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். 2வது வருமானத்தை கிரியேட் பண்ணனா இதுக்கு பெருசா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இதுல முதலீடு போடுமான்னு கிடையாதுங்க. புரிதல் இருந்தா மட்டும் போதும். உங்க வருமானத்தை பெரிய லெவல்ல கொண்டு போய்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி நெவர் டிபெண்ட் ஆன் சிங்கிள் இன்கம், மேக் இன்வெஸ்ட்மெண்ட் டு கிரியேட் செகண்ட் இன்கம். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதா சொன்னேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற எதுவும் கிடையாதுங்க, இந்த கிரிப்டோ தான். ஸோ உங்களுக்கு ஒரு புரிதல் கொடுத்துருக்கேன். இனிமேல் நீங்க தான் இதில் கிராஸ் பண்ணி வரணும். இதை கட்டாயப்படுத்தி கூப்பிட்றதுக்கோ இல்லை இழுத்துட்டு போகிறதுக்கோ இந்த செஷன் அது கிடையாதுங்க. நான் முதல்ல சொன்னதான். எனக்கு கிடைச்ச ஒரு புரிதல் மூலமா என் லைஃப் ஸ்டைல் மாறிச்சு. அந்த புரிதல் அப்படியே உங்கள்கிட்ட நான் டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். முடிவு உங்களோட முடிவாக தான் இருக்கணும். இது ஆப்பர்ச்சுனிட்டி காட்டிட்டேன் நான். பட் சாய்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஒரு புதிய துறையை அறிமுகப்படுத்தின சந்தோஷத்தோட நம்ம அந்த செஷனை க்ளோஸ் பண்ணுறேன். நான் என்னோட நேம் ஸ்ரீனிவாசனுங்க. என் கன்சர்ன் நேம் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட். நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கேங்க. இந்த 2021 உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டு அமையும். பொருளாதாரத்திலையும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயரை லீட் பண்ண போறீங்கன்றத அட்வான்ஸாக வாழ்த்து கூறி பேக் டு ரங்கநாதன் சார்.